லோவர் மார்க் எடுத்துருக்கவங்க வந்து நிறைய பேர் வந்து இதுக்கு ஃபாரின் எம்பிபிஎஸ் வந்து ஒரு ஆப்ஷனாக பார்த்துருக்கலாம். பட் இப்போ எப்படி இருக்குது? ஹவுஸ் அட் ட்ரெண்ட்ஸ் நவ்? எடுத்த உடனே அவங்களுக்கு வேற எந்த ஆப்ஷனும் வர மாட்டேங்குது. இன்ஜினியரிங்கோ இல்லை ஆர்ட்ஸ் வேறு எதுவுமே வர மாட்டேங்குது. தே வாண்டட் டு டூ எம்பிபிஎஸ் அப்ராட். எஃப்எம்ஜி உங்களுக்கே தெரியும், லைக் த பாசிங் ரேட்ஸ் ஆர் வெரி லோ. ஒன்லி ஒன் அவுட் ஆஃப் 5 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் எஃப்எம்ஜி. ஸோ அவங்க வந்து அதை எந்த மைண்ட் செட்டில் அதை அப்ரோச் பண்ணும்? நீட்டில் நல்ல மார்க் எடுத்துருக்கணும், இல்லாட்டி நீட் பாஸ் ஆச்சா ஆயிருக்கணும். அந்த ஒரு ஷியோரிட்டி இல்லாமல் யார் மண்டே கலவுனாலும் போயிடவே கூடாதுங்கிறது ஒரு அவேர்னஸ் வேணும். பேரண்ட்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டை கை காமிட்டு இவங்க பாரு இவங்க வந்து பாஸ் ஆகிருக்காங்க, ஸோ ஒன்னாலே முடியும் ஒருத்தரை கை காட்டிட்டு நம்ம அவங்க குழந்தைங்களாம் அனுப்பிடுறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு 5 மணி நேரம் தூங்குற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க, தூக்கமே இல்லாத ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. அவங்களாலையும் கிளியர் பண்ண முடியல. அதெல்லாம் பார்க்குறப்ப தான் ஐ டோன்ட் நோ ஹவு திஸ் எஃப்எம்ஜி ஒர்க்ஸ் இன் எவ்ரி ஒன்ஸ் லைஃப். கம்ப்ளீட்டாக டாக்டராகி வெளியில் வரணும்னா ஆல்மோஸ்ட் 7.5 to 8 years ஆகுது. ஆமாம், இட்ஸ் நாட் 5, இட்ஸ் அட்லீஸ்ட் 7 to 8. டிபெண்ட்ஸ் ஆன் எஃப்எம்ஜி நீங்கள் எப்போ கிளியர் பண்ணுறீங்களோ. ஹாய் ஜானிஷ், வெல்கம் டு Zynerd தமிழ் பாட்காஸ்ட். ஸோ ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு they don't know you, ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்களா உங்களை பற்றி? Yeah, sure. Hello, this is Janish. I did my MBBS in Kyrgyzstan, Jalalabad State Medical University. Okay. So நான் பாஸ் அவுட் ஆனது 2024ல. And 2025 July FMG எக்ஸாம் அட்டென்ட் பண்ணி I cleared and I got 169 mark. ஓகே. Yeah. ஸோ இந்த எஃப்எம்ஜின்றது எவ்வளோ நாள் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க? ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா என்னோட 3rd இயர்லேருந்து நான் படிச்சுட்டு இருக்கேன் இந்த எஃப்எம்ஜிக்கு. ஓகே. கரெக்டாக இந்த என்னோட காலேஜ் முடிச்சு ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா ஒரு 1 year பண்ணியிருக்கேன். 1 year. ஸோ 1 yearலேயே நீங்கள் கிராக் பண்ணிட்டீங்க? ஆமாம், ஆக்சுவலி 6 monthsல பண்ணியிருக்கணும். என்னால் பண்ண முடியல. ஓகே. ஒரு சர்டிஃபிகேட் ப்ராப்ளம்னால எனக்கு அட்மிட் கார்டு கிடைக்கல. ஓகே. ஸோ நான் ஜூலையில் தான் அட்டென்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஓகே. அண்ட் எஃப்எம்ஜி நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டமான எக்ஸாம்ன்றாங்க, அது எப்படி இவ்வளோ ஈஸியாக நீங்கள் கிராக் பண்ணிட்டீங்க? ஃபஸ்ட்டு வந்து காட்ஸ் கிரேஸ் நான் கண்டிப்பாக சொல்லணும். ஓகே. செகண்ட் வந்துட்டு ஐ ஹேட் குட் டீச்சர்ஸ் அண்ட் கைடன்ஸ் இருந்துச்சு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்ட்டு. அண்ட் ஆல்சோ ஐ ஹேட் சம் ப்ராக்டிக்கல் நாலேஜ். ஓகே. என்னோட சம்மர் ஹாலிடேஸில் நான் ஹாஸ்பிட்டல்ஸ் போய் கொஞ்சம் எக்ஸ்போஷர் இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணுறது ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ வந்து எல்லாமே நீட் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஓகே. ஒன்லைனர்ஸ், தெர் இஸ் நோ ஒன்லைனர்ஸ், ஒன்லி கிளினிக்கலாக கொஸ்டின் வர்றதுனால இட்ஸ் ஈக்குவல் டு நீட் எக்ஸாம் தான் நான் சொல்லுவேன். ஓகே. அண்ட் திஸ் டைம் இட் வாஸ் டஃபர். ஓகே. We felt tougher. Okay. So before we deep dive into FMG, tell us about yourself. உங்களோட NEET journey, education journey பற்றி சொல்லுங்கள். Did you write the NEET exam before going to Kyrgyzstan? அந்த ஜேர்னி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ நான் 10th முடிச்ச உடனே ஐ வாஸ் எக்ஸைட்டட். ஓகே, நம்மள ஒரு டாக்டர் ஆயிடலாம். பிகாஸ் ஃப்ரம் மை 3rd standard ஐ வாஸ் ட்ரீமிங் அபவுட் இட். ஓகே. பட் வென் ஐ ஸ்டார்டட் லேர்னிங் த சப்ஜெக்ட்ஸ் ஐ felt so tough because biology was okay. Biology ஈஸியாக இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி சுத்தமாக எனக்கு வரவே இல்லை, என்னடாதுன்னு இருந்துச்சு. ஓகே. ஸோ ஓகே, இப்போ செம்ம பேஷனே மாற்றிடலாமா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, இதுக்கோ எழுதுவோம் அப்படின்னு தான் எழுதினேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ டிடன்ட் மேக் இட். அண்ட் எங்கள் வீட்லேயுமே நான் செகண்ட் அட்டம் பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க. ஓகே. ஸோ திஸ் இஸ் மை NEET journey. Wasn't that interesting, but okay. ஓகே. உங்களுக்கு வந்து அது ஐடியா இருந்துச்சா இப்போ நீட்னா என்ன? பிகாஸ் ஐ திங்க் நீங்கள் எழுதும்போது நீட் வாஸ் ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ்ட், ரைட்? ஸோ நீட்னா என்ன, அதை பற்றி ஒரு ஐடியா இருந்துச்சா? நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து எனக்கு வராது, பட் தட் இஸ் பார்ட் ஆஃப் நீட்ன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு இருந்திருக்கு. ஹவு டிட் யூ கெட் டு நோ அபவுட் தட்? ஸோ எங்களுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சீனியர்ஸ்க்கு தான் நீட் புதுசு. ஓகே. எங்களுக்கு ஓகே தான், வி அடாப்ட் டு இட். ஓகே. பட் ஸ்டில் நம்ம ஸ்டேட் போர்ட் சிலபஸில் இருந்துட்டு நம்ம என்சிஆர்டி படிக்கிறப்போ அந்த கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் தியரி எழுதியிருப்போம், திடீர்னு ஒரு எம்சிக்யூ எழுதுகிறப்போ
அண்ட் உட்காந்து ஈக்குவேஷன்ஸ்லாம் போடணும்னு சொல்கிறப்போ அது ரொம்ப டஃபராக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம பேப்பரில் எழுதி போடுவோம், அங்கேயுமே பேப்பர் தந்தாலுமே ஒரு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. நம்ம நார்மலாக ஸ்டேட் போர்டுக்கும் இதை கம்பேர் பண்ணுறப்போ ஒரு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு கஷ்டம்தான். ரைட். அந்த போர்ட்னால உங்களுக்கு தேர் வாஸ் அ டிஃபிகல்ட்டி. ஆமாம், கரெக்ட். நீங்கள் ஏதாவது கோச்சிங் அந்த மாதிரி ஏதாவது அட்டன் பண்ணீங்களா? ஆமாம், 2 இயர்ஸ் போயிருந்தேன். லைக் சாட்டர்டே சண்டே வந்து எங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஓகே. பட் ஸ்டில் எனக்கு பயாலஜி மட்டும்தான் எனக்கு மண்டையில் ஏறிச்சே தவிர கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் அவ்வளோவா எனக்கு புரியவே இல்லை. அண்ட் அவங்க சொல்லி கொடுத்ததுமே அவ்வளோவா எனக்கு கைடன்ஸ் எனக்கு செட் ஆகலை பர்சனலாக. ஓகே. அண்ட் ஆமாம், ஒரு நல்ல பிரைட் ஸ்டூடெண்ட் லைக் 90% வாங்குற பீப்புளுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. ஓகே. ஸோ எனக்கு அவ்வளோவா செட் ஆகலை. ஓகே. இப்போ வந்து நீங்கள் 12th முடிக்கும்போது யூ வுட் ஹேவ் ஹேட் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ், கரெக்டாக? மெடிக்கல் வாஸ் ஒன் ஆப்ஷன். வேறு என்ன ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்து வச்சுருந்தீங்க வென் யூ வேர் கோயிங் டு ஜாயின்? ஸோ இங்கிலீஷ் எனக்கு நல்லா வரும். ஓகே. அண்ட் என்னோட இங்கிலீஷ் டீச்சரை அட்மையர் பண்ணி போம்ஸ்லாம் நானே எழுதுவேன். ஓகே. அது 12th எழுதிட்டு இருந்தேன். ஸோ ஓகே, ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்து ஜேர்னலிசம் அந்த மாதிரி ஏதாவது போயிடலாம் நினச்சேன். அப்புறம் இது ராஜாஸ் மெடிக்கல் காலேஜில் வந்துட்டு டென்டல் காலேஜில் வந்துட்டு ஓகே டென்டல் போகலாமான்னு அதுவும் பார்த்தேன். ஸோ பட் எதுவுமே வாய்க்கலை கடைசியில். ஓகே. இதுதான் லாஸ்ட் சான்ஸாக அண்ட் லாஸ்ட் சாய்ஸாக இருந்துச்சு, அது பிக் பண்ணோம். ஏன் நீங்கள் மெடிக்கல் இந்தியாவில் படிக்கணும்ன்ட்டு நினைக்கல? இல்லை, படிக்கணும்னு நினைக்கலன்னு இல்லை, எனக்கு கிடைக்கல. அண்ட் நானுமே அவ்வளோ எஃபர்ட் போடலைன்னு தான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ அப்ராட் வந்துட்டு அந்த டைமில் எனக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸாக இருந்துச்சு. அந்த டைம் தான் ரொம்ப எக்ஸ்போஷர் இருந்துச்சு. ஓகே, நானும் பிக் பண்ணேன். ஓகே. ஸோ அதனால தான் நீங்கள் வந்து மறுபடியும் நீட் எக்ஸாம் அட்டன் பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தீங்க, அப்படி தானே? ஸோ நீங்கள் அந்த அப்ராட் போகிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குன்றத உங்களுக்கு யார் சொன்னாங்க? அது எப்படி தெரிய வந்துச்சு உங்களுக்கு? ஸோ இது நாங்களாவும் தேடி போகலை, எங்களுக்கு கால் வந்துச்சு, இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது, உங்கள் குழந்தைய அனுப்புறீங்களா அப்படின்னு வந்து கேட்டாங்க. ஓகே. பேரண்ட்டை தான். ஸோ ஒரு கன்சல்டன்சி மூலியமாக தான் இப்படி ஒரு கண்ட்ரி இருக்குன்னு நாங்கள் எக்ஸ்போஸ் ஆனோம். அண்ட் நாங்கள் விசாரித்தோம், கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க மூலயமா போன ஸ்டூடெண்ட்ஸையும் விசாரித்தோம். விசாரிக்காமல் இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அண்ட் நிறைய ஸ்டடீஸ் பற்றியும் விசாரிச்சு தான் நாங்கள் ஓகே அட்மிஷன் போடலாம் அப்படின்னு போட்டோம். ஆனால் நீங்கள் வந்து இப்போ அந்த கண்ட்ரிக்கு போய் பார்த்துருக்க மாட்டீங்க, அப்படி ஒரு காலேஜ் இருக்கானே உங்களுக்கு தெரியாது. பட் அது என்ன ஒரு தைரியத்தில் நீங்கள் போயிருந்தீங்க? உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்க வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாங்களா, இல்லை அது அந்த தாட் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? ஆமாம், அவங்களுமே நல்ல கான்ஃபிடென்ட் கொடுத்தாங்க. ஓகே, நல்லா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேஃப்டி தான் கேர்ள்ஸ்க்கு எடுத்தோடனே. கேர்ள்ஸ்க்கு சேஃபான கண்ட்ரின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் எஸ், இட்ஸ் ட்ரூ, கிர்கிஸ்தான் இஸ் சேஃபஸ்ட் கண்ட்ரி ஃபார் கேர்ள்ஸ். அப்புறம் வந்துட்டு ஸ்டடீஸுமே நல்லா தான் இருக்கு, எம்சிஐ கிளாஸ் வந்து நடத்துவாங்க அப்படின்னு சொன்னதுனால தான் ஓகே நம்பி போகலாம் அப்படின்னு ஒரு ட்ரை தான். ஓகே. அண்ட் அது வந்து உங்கள் சைட்லேருந்து நிறைய புஷ் இருந்துச்சா அப்ராட் போய் படிக்கணும் அப்படின்றது, இல்லை பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு புஷ் பண்ணாங்களா? பிகாஸ் நிறைய பேரண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம், எப்படியாவது பசங்களை வந்து எம்பிபிஎஸ் படிக்க வச்சிடணும், டாக்டர் ஆக்கிடணுன்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட், அவங்களுக்கு ஒரு ட்ரீம். ஸோ அது எந்த மாதிரி இருந்துச்சு உங்கள் ஃபேமிலி சிச்சுவேஷன்? என்ன யாருமே புஷ் பண்ணலை, இது ஒரு சாய்ஸாக தான் வச்சுருந்தோம். ஓகே. ஏன்னா நான் சொன்ன ஒப்பீனியன்ஸ்க்குமே அவங்க மதிப்பு கொடுத்து எல்லாமே ட்ரை பண்ணிட்டு தான் அவங்க வந்துட்டு எதுவுமே கிடைக்கல. ஏன்னா லாஸ்ட் மொமெண்ட்ல போய் அட்மிஷன் போட்டதுனால கிடைக்காததுனால தான் ஓகே இது போறியம்மான்னு கேட்டப்போ எனக்கு ஓகே போய் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு முயற்சி தான். அண்ட் இப்போ வந்து யூ ஆர் கோயிங் டு அ நியூ கண்ட்ரி, அதை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்க? லைக் உங்களுக்கு வந்து இது வரைக்கும் நீங்கள் உங்கள் நேட்டிவ் விட்டு ரொம்பலாம் பெரிய அளவு வெளில போய் ஸ்டே பண்ணி இருக்க மாட்டீங்க. ஸோ ஹவு டிட் யூ டேக் இட்? அந்த இப்போ ஃபாரின் போகணும் அப்படின்ற மனசை வந்து நீங்கள் எப்படி கொண்டு வந்தீங்க? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஓகே ஃபாரின் அந்த எல்லாருக்குமே இருக்கு, அதே தான் எனக்குமே இருந்துச்சு. ஓகே போய் பார்க்கலாம், ஜாலியாக இருக்கும், அந்த மாதிரி தான் நினச்சேன். இல்லை, இப்போ வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரி போகணுன்றது வந்து அது வந்து இட்ஸ் நாட் அ ஸ்மால் திங், கரெக்டாக? இப்போ அங்கே போய் படிக்கணும் அப்படின்ற அந்த டிசிஷன் வந்துட்டு உங்கள் பேரண்ட்ஸும் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. பட் நீங்களே உங்ககிட்ட எப்படி நீங்கள் அந்த டிசிஷனை எடுக்கிறதுக்கு இது பண்ணீங்க? யூ ஹாவ் டு டெல் யுவர் செல்ஃப், ரைட்? ஓகே நான் போய் படிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுக்கணும். அது நீங்கள் எப்படி எடுத்தீங்க? உங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? ஓகே, ஸோ
நான் சொன்ன மாதிரி என்னோட 3rd ஸ்டாண்டர்டில் வென்ட் டு கொடைக்கானல் ஒன் டைம். ஓகே. ஸோ அங்கே நான் அந்த டைமில் எனக்கு ஒரு கண்டிப்பாக கொஞ்சம் அறிவு தான் இருந்திருக்கும் அந்த வயசுக்கு. அட் த டைம் ஐ டோல் மை டேட் தட் ஐ வில் பில்ட் அ ஹாஸ்பிட்டல் இன் தட் பிளேஸ். கொடைக்கானல். யா, ஓகே. ஐ டோல்ட். அப்புறம் வருஷம் போக போக ஐ ஃபர்காட் இட். ஓகே, எல்லாமே ட்ரை பண்ணியும் இப்படி கூடி வரல. ஆனால் இது மட்டும்தான் எம்பிபிஎஸ் கிர்கிஸ்தானில் மட்டும் வந்திருக்கு. ஓகே, லெட்ஸ் கோ அப்படின்னு நானே எனக்குமே ஒரு தைரியம் சொல்லிக்கிட்டேன். அண்ட் எங்கள் வீட்லேயுமே என்னை ரொம்ப நம்பி அனுப்புனாங்க. அவங்க என்ன டவுட் பண்ணல. ஷி வில் டூ, ஷி தே நோட் அப்படின்னு என்ன ரொம்ப ஊக்குவிச்சு தான் அனுப்புனாங்க. ஓகே. ஸோ வந்து இது கைண்ட் ஆஃப் ஒரு லாஸ்ட் ஆப்ஷனாக வச்சுருந்தீங்க. அண்ட் யூ டோல்ட் யுவர் செல்ஃப், சரி ஓகே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தீங்களா போகிறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்க போகுது அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்? ஃபர்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ அதுலேயே ஐ ஃபெல்ட் ஓகே, மேபி காலேஜ் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஓகே. அண்ட் ஸ்னோ, தட் வாஸ் ஸோ குட். ஓகே. ஓகே, ஐ வாண்ட் டு ட்ரை தட் கிளைமேட் ஃபர்ஸ்ட். சரி, ஓகே. அப்படின்னு போனேன். அதுக்கப்புறம் சேஃபாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஓகே, லெட்ஸ் கோ அண்ட் ட்ரை தேர் கல்ச்சர் அப்படின்னு ஒரு ஆசையாக இருந்துச்சு. ஓகே போகலாம் அப்படின்ட்டு. ஓகே. அண்ட் நீங்கள் வந்து இப்போது சம்ஒன் அப்ரோச்ட் யூ அப்படி தானே? ஸோ அவங்க வந்து வேறு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்களா, வேறு கண்ட்ரீஸ்? நீங்கள் அதை பற்றி ஓகே நான் கிர்கிஸ்தான் போகலான்ட்டு ஒரு பிளான் இருக்குது, அதில் வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குது, வேறு கண்ட்ரீஸ் இருக்குது, அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யா, சைனா, ஜார்ஜியா இதெல்லாமே வந்து பாப்புலர் ஆப்ஷன்ஸ் கரெக்டாக அமாங் எஃப்எம்ஜி கேண்டிடேட்ஸ். இது எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்களா? ஹவு டிட் யூ அப்ரோச் இட்? ஸோ ஃபிலிப்பைன்ஸ் பற்றி நாங்களாக கேட்டோம். ஏன்னா எடுத்தோடனே அவங்க கிர்கிஸ்தான் தான் வந்தாங்க. இது ஒரு கண்ட்ரி நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. ஸோ ஃபிலிப்பைன்ஸ் பற்றி நாங்கள் கேட்கப்போ அதுக்கு ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொன்னாங்க. பட் எங்களுக்கு என்னன்னா கிர்கிஸ்தான் கொஞ்சம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் கம்மியாக இருந்ததுனால ஓகே லெட்ஸ் கோ அண்ட் பிக் திஸ் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க வீட்டில். ஓகே. அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நிறைய பேருக்கு தெரியாது அபவுட் த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஹவு இஸ் இட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபிலிப்பைன்ஸ் பார்த்துருப்பீங்க, கிர்கிஸ்தான் பார்த்துருக்கீங்க, அண்ட் அதர் கண்ட்ரீஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது ஹவு இஸ் இட்? ஸோ நான் வந்துட்டு ஒரு பேக்கேஜாக ஒரு 25 lakh கிட்ட கட்டணும் இயர்லி. ஹோல் கோர்ஸ்? ஆமாம், இயர்லி கட்டினா போதும். ஓகே. ஆனால் நாங்கள் நான் ஃபர்ஸ்ட் இயர் போனப்போ கொஞ்சம் மாசத்துலேயே கோவிட் வந்துருச்சு. ஸோ அந்த எக்கனாமிக் எல்லாம் டவுன் ஆக ஆரம்பிச்சது. ஸோ எங்களுக்கு பின் வந்த எங்கள் ஜூனியர்ஸ்க்குலாம் இன்னும் கூடிச்சு. எங்களுக்கு இப்போ 3 lakhs இருக்கிற இடத்துல அவங்களுக்கு 5 lakhs வாங்க ஆரம்பிச்சாங்க. ஸோ மேபி வி ஆர் லக்கி தட் அங்கே கொஞ்சம் கம்மியாக பே பண்ணோம். லைக் ஒரு எங்கள் பேக்கேஜ் வந்து 25 lakhs தான். 25 lakhs. பட் இப்போ வந்து கொஞ்சம் ஹையர் பேக்கேஜ் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிதானே? பிகாஸ் ஆஃப் த கோவிட். ஆமாம். ஓகே ஃபைன். அண்ட் இப்போ நீங்கள் வந்து லைக் ஃபிலிப்பைன்ஸ் அந்த மாதிரிலாம் அங்கே எவ்வளோ பேக்கேஜ் இருக்குது ஃபார் எம்பிபிஎஸ்? பிலிப்பைன்ஸ் வந்துட்டு அரௌண்ட் ஒரு 40 lakhsன்னு நான் கேள்விப்பட்டேன். ஓகே. ஆமாம், அதுக்கு கீழே கிடையாது, அதுக்கு மேலே தான் பிலிப்பைன்ஸ் 40 lakhs. அண்ட் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு அ ப்ரைவேட் காலேஜ் இன் லெட்ஸ் சே இந்தியா, திஸ் இஸ் மச் சீப்பர் கரெக்டாக? அண்ட் தட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் அட்ராக்ஷன்ஸ் தட் பீப்புள் கோ அப்ராட். வேற பியாண்ட் ஜஸ்ட் த ஃபீ ஸ்ட்ரக்சர் வேற என்ன அட்ராக்ஷன்ஸ் வந்துட்டு பீப்புள் பார்க்குறாங்க கோயிங் அப்ராட்? பிகாஸ் கோயிங் அப்ராட் வந்துட்டு நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக போக மாட்டாங்க. பட் தேர் மஸ்ட் பி சம் அட்ராக்ஷன்ஸ் கரெக்டா? ஸோ வேற என்ன அட்ராக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குது கோயிங் அப்ராட்ல? ஸோ ஃபாரின் வந்து இவங்க படிக்க தான் போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாருக்குமே இருக்காது. மேபி சில குழந்தைங்களுக்கு இருக்கலாம், ரைட்? எல்லாருக்கும் இருக்காததுனால என்ஜாய் பண்ணலாம். ஓகே, காலேஜ் லைஃப் இன்னும் மேபி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினச்சி போவாங்க. இந்தியாவில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, அங்கே போனால் கொஞ்சம் லிபரலாக இருக்கலாம். அதை நினச்சி அட்ராக்ட் ஆகுறது. டிஃப்ரெண்ட் கல்ச்சர், அப்புறம் கிளைமேட் சொல்ல போனால் கண்டிப்பாக, அண்ட் த நேச்சருமே டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அவர் கண்ட்ரி. ஸோ இதெல்லாமே அட்ராக்ட் பண்ணும். ஸோ ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனால் எல்லாரும் அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா படிக்கணும்னு நினச்சும் போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ இதை நம்ம 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஓகே, ஸ்டடீஸ் அண்ட் என்ஜாய்மெண்ட். அண்ட் நீங்கள் வந்து இப்போது கிர்கிஸ்தான் போகணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அந்த ப்ராசஸ் என்ன ப்ராசஸ்லாம் ஃபாலோ பண்ணீங்க? அண்ட் அது ஈஸியாக கஷ்டமாக அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ நான் என்ன வந்து கூப்பிட்டு போனது ஒரு ஏஜென்சி தான்.
ஸோ எங்களுக்கு எந்த ஒரு ஒர்க்குமே கொடுக்கல. ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் சப்மிட் பண்ணுங்க சொன்னாங்க. ஸோ வி கேவ் எவ்ரி திங். ஈவன் விசாஸ் இது வரைக்கும் நாங்கள் ஒரு வருஷம் கூட நாங்களாக போய் விசா எடுத்ததில்லை, அவங்களே தான் எடுத்து கொடுத்தாங்க. அண்ட் எங்களை கூப்பிட்டு போய் விடுற வரைக்கும் அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் போன லைக் செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் எல்லாமே நாங்கள் தான் போயிட்டு வர்றது எல்லாமே நாங்கள் தான் பார்த்துக்கிட்டோம். ஸோ லைக் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டாங்கன்னா 10th 12th 11th சர்டிஃபிகேட், டிசி, அந்த மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பேசிக்கான சர்டிஃபிகேட்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. அவ்வளோதான். அண்ட் இப்போ வந்து யூ வென்ட் த்ரூ ஏஜென்ட். ஒருத்தங்களால ஏஜென்ட் இல்லாமல் கூட இதை அப்ரோச் பண்ண முடியுமா ஃபாரின் எம்பிபிஎஸ் அட்மிஷன்? இல்லை அது ரொம்ப கஷ்டமான விஷயமா, என்ன நினைக்கிறீங்க? ஸோ எங்கள் காலேஜ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஏஜென்சி இல்லாமல் எடுக்க மாட்டாங்க. எங்கள் காலேஜ் மேக்ஸிமம் ஏஜென்சி இல்லாமல் எடுக்கவே மாட்டாங்க. ஓகே. சில பேர் என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸே அட்மிஷன் போட்டுட்டு இருந்தாங்க. அது ஒரு கட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் போடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஸ்டில் ஸ்டூடெண்ட்ஸே வேற ஸ்டூடெண்ட்டுக்கு போட்டுட்டு தான் இருக்காங்க. இண்டிவிஜுவலா போய் போட முடியாது. ஏன்னா நிறைய ப்ராசஸ் இருக்கு. வி நீட் சம் கைடன்ஸ், ஹெல்ப் வேணும். எங்கே ஸ்டக் ஆகிடக்கூடாது. ஒன்று கன்சல்டன்சி, நல்ல ட்ரஸ்ட் வர்த்தியான கன்சல்டன்சி, ரொம்ப ஓப்பனாக இருக்கணும். அந்த மாதிரி கன்சல்டன்சி நான் மட்டும்தான் போகணும். ஓகே. இல்லாட்டி கஷ்டம்தான், ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பாக வரும். ஓகே. ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த அட்ராக்ஷன்ஸ் பற்றி பேசணும். இதில் என்ன ஆக்சுவலி டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது கோயிங் அண்ட் ஸ்டடிங் அப்ராட்? ஸோ இது நிறைய லிஸ்ட் போடலாம். எப்படின்னா ஒன்று வந்துட்டு லேக் ஆஃப் ப்ராக்டிக்கல் நாலேஜ். ஓகே. இன்னொன்று வந்துட்டு சேஃப்டி. அது எல்லா இடத்துலையும் ஒன்று தான். பட் ஸ்டில் ஒரு குழந்தைய வந்து அனுப்புகிறாங்க ஃபாரினுக்கு, சேஃபாக இருக்கும்னு நினச்சி அனுப்புகிறாங்க. ஆனால் அவங்க வந்துட்டு உயிர் இல்லாமல் வரப்போ அது ஒரு பேரண்ட்க்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சேஃப்டி இருக்கு. அதுக்கப்புறம் கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் தான் ரியல் லைஃபே இருக்கு. அது அவங்க யாரும் பார்க்கறது இல்லை. 5 வருஷம் ஜாலியாக இருந்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற அந்த எஃப்எம்ஜி ப்ரிப்ரேஷனாக இருக்கட்டும், இன்டர்ன்ஷிப் பண்ணுறதா இருக்கட்டும், அதுதான் ஸ்ட்ரகிளே. ஸோ அந்த ஸ்ட்ரகிள் இருக்கு. இதை பற்றி நம்ம பேசலாம். ஓகே. அண்ட் இப்போ நம்ம வந்து நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க அங்கே கிளைமேட் இப்படி இருக்கும், கல்ச்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் மெயின் டிஃப்ரென்சஸ் வந்து என்ன பார்க்குறீங்க ஃபார் இந்தியா அண்ட் இப்போ நீங்கள் கிர்கிஸ்தான் பற்றியே பேசுங்க. ஸோ இப்போ நீங்கள் அங்கே போகிறீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் மேஜர் டிஃப்ரென்சஸ் வந்து என்னெல்லாம் பார்க்குறீங்க? ஸோ என்னை சுற்றி இருந்தவங்க எல்லாருமே இந்தியன்ஸ் அண்ட் பாகிஸ்தானி. ஸோ எனக்கு அவ்வளோவா ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகலை. ஆனால் காலேஜ் படிக்கிறப்போ ஐ டிடன்ட் ஃபீல் டூ மச் ஆஃப் ப்ரெஷர். காலேஜ் எங்களை ப்ரெஷர் பண்ணலை. பட் எல்லா எஜுகேஷனும் கொடுத்தாங்க. வாட் எவர் த எஜுகேஷன் வி ரெக்வயர்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணாங்க. பட் தே டிடன்ட் ப்ரெஷர் அஸ். பட் ப்ரெஷர் பண்ணலைங்கிறதுக்காக நம்ம படிக்காமலே இருந்துடக்கூடாது. ஏன்னா அது நம்மளோட கடமை. நம்ம எதுக்காக போயிருக்கோம், என்ன பண்ண போகிறோம்னு நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ என்ஜாய் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம ஃபாரினுக்கு போயிடவே கூடாது. நம்மளால் படிக்க முடியுமா, இல்லை நம்மளுக்கே தெரியும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் இங்கே படிச்சிருக்கோம், நம்ம எப்படி அகாடமிக்கில் இருந்திருக்கோம். எம்பிபிஎஸ்ங்கிறது கண்டிப்பாக டஃபர் தான். ஏன்னா 19 சப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஒவ்வொரு புக்குமே இட் கண்டெய்ன்ஸ் thousands and thousands of pages, contains too many informations இல்லை. ஸோ அதெல்லாம் நம்மளால் கற்றுக்க முடியுமா, அது ஒரு கண்டிப்பாக என்ஜாய்மெண்ட்டை ஒரு ஓரம் வச்சுட்டு நம்மளால் இதை பாஸ் பண்ணிட முடியுமா, நம்மளால் இதை ஃபேஸ் பண்ண முடியுமா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. என்னதான் பேரண்ட்ஸ்க்கு வந்து நம்மளை பற்றி தெரிஞ்சிருந்தாலும், லைக் இவ ஒரு 500க்கு ஒரு 400 வாங்குறான்னு தெரிஞ்சிருந்தாலும் பேரண்ட்ஸ்க்கு எல்லாமே கண்டிப்பாக தெரியாது. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் தான் அனலைஸ் பண்ணணும், நம்மளால முடியுமா, நம்மளால முடிச்சிட முடியுமான்ட்டு கண்டிப்பாக தெரிஞ்சு தான் போகணும். ரைட். இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ ஒருத்தங்க வந்து அவங்களால எஃப்எம்ஜி கிளியர் பண்ண முடியுமா இல்லையான்றதை வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சம்மன் ஹூ இஸ் அ வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இன் ஸ்கூல், அவங்க வந்து ஃபாரினில் போய் நான் படிச்சிடுவேன் அப்படின்ட்டு நீட்டில் வந்து ஒரு மினிமமான ஸ்கோர் எடுத்துட்டு அவங்க ஃபாரினில் போய் படிக்கிறாங்க. பட் திருப்பி அவங்க வரும்போது தெர் இஸ் எஃப்எம்ஜி, அது ஒரு செக் மாதிரி இருக்கு. கரெக்டா? அண்ட் எஃப்எம்ஜி உங்களுக்கே தெரியும், லைக் த பாசிங் ரேட்ஸ் ஆர் வெரி லோ. ஒன்லி ஒன் அவுட் ஆஃப் 5 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் எஃப்எம்ஜி. ஸோ அவங்க வந்து அதை என்ன மைண்ட் செட்டில் அதை அப்ரோச் பண்ணும், ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னா அதை எப்படி அப்ரோச் பண்ணும், இல்லை ஒரு டாப்பர்னா அவங்களுக்கு எஃப்எம்ஜி கிளியர் பண்ணுறது மேபி ஈஸியராக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கேட்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். ஓகே நம்ம முடிச்சிடலாம், நல்லா படிச்சுட்டு எஃப்எம்ஜி கிளியர் பண்ணிடலான்ட்டு. இல்லாட்டி they should put more effort from first year. So first yearலேருந்தே எஃப்எம்ஜிக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சலாம். கண்டிப்பாக பண்ணணும். ஓகே.
திடீர்னு வந்துட்டு இந்த 6 மாதம் படிக்கிறேன் ஓகே அதில் கிளியர் பண்ணிடலான்னா கண்டிப்பாக முடியாது. கண்டிப்பாக ஃபர்ஸ்ட்லேருந்தே நல்லா படிக்க கற்றுக்கணும். ஓகே எம்சிக்யூஸ் எப்படி போயிட்டு அப்ரோச் பண்ணுறது. ஓகே அண்ட் டீச்சர்ஸுமே இப்போ அனாட்டமிக்கு ஒரு டீச்சர்னால் நீங்கள் மாற்றக்கூடாது. அதே டீச்சர் தான் நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணணும். மேபி அவங்களோட அப்கிரேடட் வெர்ஷன் வேணால் நீங்கள் ஃபாலோ பண்ணலாமே தவிர சும்மா டீச்சர்ஸ் மாற்றினா உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகும், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ we should know how to prepare ஓகே from the first for FMG. ஓகே. அண்ட் இதுக்கு என்னென்ன கைட்ஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கலாம்? ஸோ நான் வந்துட்டு அரேஸ் மெடிக்கல் அகாடமி சென்னையில் போய் அட்டென்ட் பண்ணேன். ஓகே. ஸோ இது நிறைய இதில் இருக்குது, டெல்லி, ஹைதராபாத், கண்ணூர், ஆமாம் நிறைய பிளேசஸில் இருக்குது. ஓகே. ஆன்லைன்லேயுமே நம்மளுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு, ப்ரெப்லேடர், மேரோ, அந்த மாதிரி எல்லாமே வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து காலேஜ் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே எஃப்எம்ஜிக்கு நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க யூஸிங் தீஸ் டூல்ஸ், கரெக்டாக? அண்ட் பியாண்ட் தீஸ் டூல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு காலேஜில் வந்து இதுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுறாங்களா? ஆமாம், எங்களுக்கு வந்து அரேஸ் எப்படி எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா எங்கள் காலேஜ்க்கு பே பண்ணி டீச்சர்ஸ் இங்கேருந்து கூப்பிட்டு வருவாங்க. ஓகே. we will be having the MCA classes இயர்லி. எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணிடுவாங்க, எல்லா டீச்சர்ஸுமே கூப்பிட்டு வந்து. ஸோ நாங்கள் அங்கே கவனிக்கிறது, ஆல்ரெடி அங்கே ஒரு எக்ஸ்போஜர் இருக்கும். ஸோ நாங்கள் இங்கே வர்றப்போ அது ஒரு ரிவிஷனாக தான் இருக்கும் எங்களுக்கு. ஸோ அது எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எங்களுக்கு அந்த விதத்தில் எங்கள் காலேஜ் ரொம்ப எங்களை படிப்பில் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஓகே. ஜலாலாபாத் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ரைட். நவ் லெட்ஸ் டாக் அபவுட் யுவர் காலேஜ். உங்கள் காலேஜ் பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? எங்கள் காலேஜ் வந்துட்டு மெடிக்கல் காலேஜான்னு சொல்கிறதான்னு தெரில, ஆர்ட்ஸான்னு சொல்கிறதான்னு தெரில. ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஸ்டடீஸ் வந்துட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் கல்ச்சுரல்ஸாக எங்களை ரொம்ப ஜாலியாக பார்த்துக்கிட்டாங்க. லைக் எங்களுக்கு கான்சர்ட் நடக்கும், நாங்கள் கொண்டாடாத ஃபெஸ்டிவல்ஸே கிடையாது. இந்தியன் ஃபெஸ்டிவல்ஸாக இருக்கட்டும், எந்த ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும், பாகிஸ்தானி ஃபெஸ்டிவல் எல்லாமே நாங்கள் கொண்டாடுவோம். லைக் இந்த மதம் தான் அந்த மதம் எதுவுமே கிடையாது, ஒரு யூனிட்டியாக தான் இருந்தோம் நாங்கள் எங்கள் காலேஜில். லைக் தமனா கூப்பிட்டு வருவாங்க, நோரா கூப்பிட்டு வருவாங்க, அப்புறம் அந்த மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ் கூப்பிட்டு வந்து ஜாலி பண்ணுவாங்க. அப்புறம் அகாடமிக்லேயுமே இந்த சயின்ஸ் எக்ஸ்போஸ் பண்ண வைக்கிறது எங்களை, அப்புறம் இந்த இன்டர் காலேஜ் காம்படிஷன் கூப்பிட்டு போகிறது அந்த மாதிரியும் பண்ணாங்க. அதுக்குன்னு ஒரு கமிட்டியே வைப்பாங்க. ஸோ ரெண்டுமே எங்களுக்கு ரொம்ப பேலன்ஸ்டாக இருந்துச்சு. அண்ட் காலேஜ் லைஃப் அதான் சொல்கிறேன், ப்ரெஷர்டாகவே இல்லை எங்களுக்கு. அண்ட் உங்கள் காலேஜில் வந்துட்டு ஹவு டிட் யூ இப்போ வந்து அகாடமிக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டாஃப் இருப்பாங்க, அண்ட் ஹவுஸ் த குவாலிட்டி ஆஃப் த ஸ்டாஃப், அதை எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க? ஸோ எங்களுக்கு வந்துட்டு பங்களாதேஷ்லேருந்து அப்புறம் நேபாளிலேருந்து இந்தியன் இவங்க தான் ஸ்டாஃப்ஸ். ஸோ எங்களுக்கு இந்தியன் ஸ்டாண்டர்டில் தான் எங்களுக்கு சொல்லியும் கொடுத்தாங்க. நாங்கள் இந்தியன் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் தான் படிப்போம். எங்களுக்கு ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக இல்லை, இங்கே படிக்கிறதோ அங்கே படிக்கிறதோ ரெண்டும் ஒன்று தான். நாங்கள் தியரி நிறையா படிப்போம், கொஸ்டின்ஸ் எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு படிப்போம். ஸோ வி கேன் ஈஸிலி கிராக் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம், ஐ எம் ஷுர். ஸோ இதில் நல்லா ட்ரெயின் ஆகிருப்போம். அண்ட் எங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட், ஒவ்வொரு ஸ்டாஃபை பொறுத்த வரைக்கும் தான். சில பேர் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, ஸோ நாங்கள் அந்த சப்ஜெக்ட் நல்லா படிச்சிடுவோம். அந்த மாதிரி தான் ஸ்டாண்டர்டாக தான் இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ அகாடமிக்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. ஆமாம். பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ் அந்த ப்ரெஷர்லாம் வந்துட்டு எப்படி இருக்கும்? எக்ஸாம்ஸ்க்கு வந்துட்டு இப்போது எம்சிக்யூஸ் தானே எங்களுக்கு. அண்ட் வி வில் பி ரைட்டிங் ஆன் பிசி, கம்ப்யூட்டர் பிசியில் தான். ஸோ எங்களுக்கு இப்போ ஒரு நிறைய போர்ஷன் இருக்கிற இடத்துல we will be studying the important things. ஸோ எங்களுக்கு அவ்வளோவா அது ஒன்றும் ப்ரெஷர்டாக இல்லை. எல்லாமே போய் படிச்சுட்டு போய் அங்கே தியரியாக எழுதுறதுக்கு எங்களுக்கு அவ்வளோ ப்ரெஷர்டாக இல்லை. பட் we know the important things, whatever we want in our daily life. Okay. And in the college selection, you said Jalalabad University. It is a government university or private university? It's a government university. Government university. அண்ட் இப்போ வந்து அப்ராட்லேயே போய் படிக்கிறதுலையே கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குதா? எனக்கு ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் பற்றி தெரியல. ஓகே. என்னோட கண்ட்ரியில் இருந்த எல்லா காலேஜுமே கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. அண்ட் how many colleges are there? நியர்லி எங்கள் சிட்டியில் ஒரு 2 அண்ட் நியர்பை சிட்டி ஒரு 4 அண்ட் நியர்லி ஒரு 12 colleges. 12 இருக்கும். Okay, just give me an idea about the country. How big is the country? And இப்போ நீங்கள் அங்கே போய் இப்போ ஃப்ளைட்டில் போய் லேண்ட் ஆகிருப்பீங்க.
உங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு about the country and the people and all that? இட் வாஸ் டூ சில்லிங் கோல்டு. அந்த மாதிரி ஒரு கோல்டை நான் எந்த இதுலேயும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை, ஈவன் இன் ஊட்டி. ம் ஸோ அண்ட் இன்னொன்று என்னென்னா வின்டர் டைமில் ரொம்ப டிப்ரெசிங் கோல்டாக இருக்கும். லைக் மசில் பெயின் அதிகமாக இருக்கும். ஸோ என்ன டெம்பரேச்சர் மேக்ஸிமம் மைனஸ் போயிருக்குன்னா அது ஒரு -31 போயிருக்கு. -31. ஓ தட் இஸ் ரியலி ஓகே. ஸோ நம்ம அந்த வின்டர் டைம்லேயும் வி ஹாவ் டு கோ டு கிளாஸஸ். அதுக்கு நம்ம பழக்கப்பட்டது இல்லை. அந்த லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வேணால் சின்ன வயசுலேருந்தே ஸ்கூலுக்கு போவாங்க வின்டர் டைம்லேயும். பட் நம்மளுக்கு அது புதுசு. ஸோ உடம்பு வலிச்சாலும் வி ஹாவ் டு கோ. மார்னிங்கே எழும்பி போகணும் 8 o'clock. பட் கிளாஸஸ் வந்துட்டு மார்னிங் இருக்கும் டில் மதியம் இருக்கும். அதுக்கப்புறம் வில் பி ஃப்ரீ. இல்லாட்டி மதியத்துலேருந்து நைட்டு ஈவினிங் இருக்கும். ஸோ வில் பி ஃப்ரீ அட் மார்னிங். ஸோ ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக போச்சு, ரொம்ப கஷ்டமாகவும் இல்லாமல். ஓகே. அந்த ஸ்ட்ரகிள்ஸ் பற்றி சொல்லுங்களேன். பிகாஸ் அந்த கிளைமேட்டிக் இதுவே வந்து கொஞ்சம் நம்மளுக்கு புதுசாக இருக்கும். எஸ்பெஷலி சம்மன் ஃப்ரம் தமிழ்நாடு நம்ம அந்த எக்ஸ்ட்ரீம் கோல்டெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம். அதை எப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க? ஸோ வில் பி வியரிங் டூ மெனி திக் க்ளோத்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் வில் பி ஹேவிங் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. ஸோ ஒருத்தர் இழுத்துட்டு போகிறது தான். ஒருத்தர் வரலன்னா இன்னொன்று இழுத்துட்டு போகிறது தான். ஓகே. வில் பி சப்போர்ட்டிவ் டு ஈச் அதர். ஓகே. ஸோ அப்படி தான் கிளாஸ்க்கு புஷ் பண்ணி கூப்பிட்டு போகிறது. அண்ட் அட்டெண்டன்ஸ் மஸ்ட். இல்லாட்டி வி ஹாவ் டு ஃபேஸ் கான்சிக்வன்சஸ். அது ரொம்ப அதனாலயே நாங்கள் கிளாஸ்க்கு போய் உட்காந்துடுறது. ஸோ ரொம்பலாம் ஃப்ரீயாக இருக்க முடியாது. அட்டெண்டன்ஸ் எல்லாமே அவங்க வந்து ஸ்ட்ரிக்டாக பார்ப்பாங்க. அட்டெண்டன்ஸ் எக்ஸாம் எல்லாமே வந்து இட்ஸ் மேண்டேட்ரி. ஆமாம். ஸோ பர்செப்ஷன் அங்கே போய் ஜாலியாக இருக்கலாம், ஃபுல்லாகவே ஜாலியாக இருக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது. அப்படிலாம் இருக்க முடியாது, இல்லாட்டி ஹேர் கட் பண்ணி விட்டுருவாங்க. சரி, ஓகே. வேற என்ன எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு கோல்டு ஒரு விஷயம், வேற என்ன உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்சஸ் அங்கே ஃபேஸ் பண்ணீங்க? இன்ட்ரெஸ்டிங்காக அப்படின்னா ஐ ஹேட் அ ஃபெலோஷிப், கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் ஓவர். லைக் நாங்கள் ஒரு தமிழ் பீப்புள் கூட்டமாக அண்ட் வித் எங்களை லீட் பண்ணது வந்து ஒரு ஜெர்மன் ஃபேமிலி. சச் அ ஸ்வீட்டஸ்ட் லேடி ஷி இஸ். அவங்களுக்கு ஒரு 4 kids. அவங்க எங்களுக்கு பைபிள் பற்றி சொல்கிறது, நாங்கள் ஏதாச்சும் கேம்ஸ் பண்ணுறது, இல்லாட்டி நாங்களே கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நாங்களாக எடுத்து நடத்துறது. பிகாஸ் இது வரைக்கும் யாரோ நடத்தி நாங்கள் போயிருக்கோம். பட் இதில் ஒரு லீடர்ஷிப் எங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் ஐ யூஸ் டு பி அன் இன்ட்ரோவர்ட். ரொம்ப இன்ட்ரோவர்ட் இல்லைன்னா, பட் வெளில அவ்வளோ போய் எக்ஸ்போஸ் ஆக மாட்டேன். பட் இந்த ஃபெலோஷிப் என்ன எனக்கு கற்றுக் கொடுத்துச்சுன்னா, ஹவு டு அப்ரோச் பீப்புள், ஹவு டு டாக், ஹவு டு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி மேக் பண்ணுறது, அந்த மாதிரி. அண்ட் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திங். அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸுமே எனக்கு ரொம்ப நல்லா அமைஞ்சாங்க. லைக் நானே சோம்பேறியாக உட்காந்துருந்தாலும் தே வில் ட்ராக் மீ அவுட் ஆஃப் த ரூம் அண்ட் வில் கோ ரோம் அரவுண்ட். ஸோ நைட்டுமே நாங்கள் போய் ரோம் பண்ணுவோம். ஏன்னா எங்களுக்கு தான் நல்ல பாதுகாப்பாக தானே இருக்கும். ஸோ பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போடும், இல்லாட்டி வார்டன் அடுத்த நாள் காலையில் எங்களை நிற்க விட்டுருவாங்க. ஸோ நீங்கள் ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணியிருந்தீங்க? ஆமாம், காலேஜ் ஹாஸ்டல். ஆமாம், 4th year வரைக்கும் ஹாஸ்டல். ஓகே. அண்ட் வாட் மேக்ஸ் இட் சேஃப்? அப்போ அங்கே சேஃப் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா there are a lot of incidents against women. How is that country different from India? ஸோ எங்களுக்கு என்ன ஒன்று சொன்னாங்கன்னா, லோக்கல்ஸே வந்து உன்ட பிரச்சனை பண்ணாலும் நீ பிரச்சனைக்கு போகக்கூடாது. ஓகே. ஏன்னா நம்மளுக்கு வந்து யாரும் அங்கே வந்து ஹெல்ப் பண்ண போகிறது இல்லை. ஆனால் காலேஜ் நமக்காக நிற்கும். பட் ஸ்டில் லோக்கல்ஸ் பிரச்சனை பண்ணால் யூ ஷுடன்ட் கோ. ஓகே. ஸோ அங்கே லோக்கல்ஸே நைட் டைம் ரோம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, விமனாக இருக்கட்டும் மென்னாக இருக்கட்டும். ஓகே. வி ஷுட் இக்னோர் த நெகட்டிவ் திங்ஸ். யாராவது ஏதாவது தூரத்துலேருந்து தான் டீஸ் பண்ணுவாங்க, நம்மள பக்கத்தில் வந்து யாருமே சீண்ட மாட்டாங்க. ஸோ they know how to respect women. ஓகே. எங்களோட டவுன்ல இருந்தவங்க. ஸோ அது எங்களுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ்னு நான் நினைக்கிறேன். ஓகே. அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹாஸ்டல் லைஃப் வந்துட்டு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஹாஸ்டல் லைஃப் வந்து ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும். லைக் உள்ளே கேன்டீன் இருக்கும். வில் பி ரோமிங் அரவுண்ட், வி வில் பி செலிப்ரேட்டிங் த பர்த்டே பார்ட்டிஸ் இன்சைட். லைக் டான்ஸ் ஆடுறது, சாங்ஸ் போட்டுட்டு, ரொம்ப யாராவது ஒருத்தர் டவுனாக இருந்தா, இல்லை மூவி நைட்ஸ் நாங்களே பண்ணுறது, இல்லை குக்கிங் நைட்ஸ்னா அந்த மாதிரி நாங்களாம் ஏதாச்சும் க்ரியேட்டிவாக பண்ணிட்டு
அந்த மாதிரி. அப்புறம் வந்துட்டு ஃபெஸ்டிவல்ஸ் ஏதாவது வந்தால் வில் கேதர் இன் ஒன் ரூம் அண்ட் ஸ்டார்டட் டு டிஸ்கஸ் வாட் டு வேர். அந்த மாதிரி எங்களை என்கேஜ்டாக வச்சுப்போம். ஓகே. யாரையுமே நாங்கள் தனியாக விட மாட்டோம். முக்கியமாக என்ன யாரும் தனியாக விட மாட்டாங்க. பிகாஸ் ஐ எம் த ஒன் ஹூ கோ அண்ட் சிட் அட் அ கார்னர். ஸோ மை ஃப்ரெண்ட்ஸ் கெப்ட் மீ ஸோ ஹாப்பி in the college days. And இப்போ you said a lot of people from India and neighboring countries அந்த மாதிரி இருக்கும். And in terms of languagesலாம் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? Because you told me that அங்கே கிர்கிஸ்தானோட நேட்டிவ் லாங்குவேஜ் இஸ் டிஃப்ரெண்ட், கரெக்டாக? ஸோ உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கவே செய்யாது. அண்ட் இப்போ நீங்கள் உங்களோட படிக்கிறவங்களும் வந்து they might be from different Indian states. அதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இனிஷியலி? ஸோ கிர்கிஸ்தானில் வந்துட்டு மேக்ஸிமம் உஸ்பெக் பீப்புள் இருப்பாங்க. ஓகே. கிர்கிஸ்தான் பீப்புள் வந்துட்டு ஒன்று கசகிஸ்தான் போவாங்க, இல்லாட்டி ரஷ்யாவுக்கு போவாங்க உழைப்புக்காக. ஓகே. நேட்டிவ் வந்துட்டுனா கிர்கிஸ். ஓகே. பாட்டிமாஸ்லாம் கிர்கிஸ்தான் பேசுவாங்க. இதே கொஞ்சம் குட்டி குழந்தைங்களாம் ரஷ்யன் பேசுவாங்க. ஓகே. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க இங்கிலீஷ் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. நாங்கள் ஓகே கஷ்டப்பட்டு ரஷ்யன் கற்றுக்க வேணாம் போல, சும்மா சின்ன சின்ன திங்ஸ் கற்றுக்கிட்டா போதும். பார்கெயின் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ஒரு டாக்ஸி ஏறுறதுக்கு, அந்த மாதிரி போதும். ஸோ எங்களுக்கு லாங்குவேஜ் ஒரு பெரிய பேரியராகவே இல்லை கிர்கிஸ்தானில். ஓகே. அப்புறம் வந்துட்டு எங்கள் காலேஜ்லேயுமே எங்கள் கூட இருந்த எல்லாருமே தமிழ், ஹிந்தி பீப்புள் நோ இங்கிலீஷ். அண்ட் எங்கள் லெக்சர் எல்லாமே இங்கிலீஷ் தான். ஸோ லாங்குவேஜ் வாசன்ட் தேட் மச் பேரியர் டு அஸ். நீங்கள் தமிழ், ஹிந்தி இதெல்லாம் சொல்கிறீங்கல்ல, ஸோ ஆக்சுவலி என்ன பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து சதர்ன் இந்தியா, நார்தர்ன் இந்தியா, டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் அது எந்த மாதிரி இருக்கும்? பிகாஸ் இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பீப்புள் ஹூ ஒர்க் அப்ராட் பார்த்தீங்கன்னாலே சதர்ன் ஸ்டேட்ஸ்லேருந்து நிறைய பேர் இருப்பாங்க அப்ராடில். ஸோ அந்த மாதிரி தானா, இல்லை ஹவுஸ் இட் டிஃப்ரெண்ட்? எங்கள் காலேஜில் ஹிந்தி பீப்புள் அதிகம். அப்படியா? ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ், அதுக்கப்புறம் பாகிஸ்தானிஸ், அதுக்கப்புறம் தான் அந்த மலையாளிஸ் அண்ட் தெலுங்கானா. ஓகே. ஓகே. ஸோ ஹிந்தி பீப்புள் தான் அங்கே ரொம்ப அதிகமாக இருக்காங்க. பட் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் மெனி ஸ்டேட்ஸ் ஆர் தேர், ரைட்? இது ஏதாவது ஸ்பெசிஃபிக் ஸ்டேட்ஸ்லேருந்து இருப்பாங்களா, இல்லைன்னா ஓவராலாக ஃப்ரம் தி நார்த்லேருந்து நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி? ஓவரால் தான். ஆனால் இப்போ நீங்கள் சவுத்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ் தான் அதிகம். ஓகே. நார்த்தில் வந்து ஓவரால் எல்லா இடத்துல ராஜஸ்தான், பீகார், அப்புறம் மகாராஷ்டிரா அதிகம், அந்த மாதிரி எல்லா பிளேசஸ்லேருந்தும் வருவாங்க. ஓகே. இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் அங்கே படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. வாட் டு யூ திங்க் இஸ் த ரீசன்? ஒன்று வந்துட்டு பேரண்ட்ஸ் வாண்ட் தேர் கிட்ஸ் டு டூ MBBS. அதுதான் மெயின் ரீசன். அண்ட் அனதர் ஒன் ரீசன் என்னன்னா நீட் ஸ்கோர் வந்துட்டு அவங்களுக்கு சஃபிஷியண்டாக இல்லை. பட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாண்ட் டு பர்சியூனா அது ஒரு காரணம் இருக்கு. இன்னொன்று இப்போ வந்து தமிழ்நாட்டில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமுக்கு நிறைய எதிர்ப்பு இருந்துச்சு when நீட் கேம் அவுட். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 2017 நீட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபியூ இயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் நீட்டே வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து நீட்டை வந்து கொண்டு வந்ததுக்கப்புறமும் நான் நீட்டு இது பண்ண மாட்டேன், நிறைய பேர் வந்து நீட்டுக்கு அந்த ப்ரிப்பேர்டாகவே இல்லை. அவங்க ஸ்டேட் போர்ட்லேருந்து போவாங்க, அவங்களுக்கு அந்த சிலபஸ்லாம் மேட்சே ஆகாது. ஸோ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அதுக்கப்புறமா தமிழ்நாட்டிலையும் வந்து இந்த நீட் கோச்சிங் அகாடமிஸ் எல்லாமே வந்துடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அகெயின் பெர்ஃபார்மிங் ரியலி வெல். ஸோ நீங்கள் படிக்கும்போது அந்த தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராபப்ளி லோவர் மார்க் எடுத்துருவங்க வந்து நிறைய பேர் வந்து இதுக்கு ஃபாரின் MBBS வந்து ஒரு ஆப்ஷனாக பார்த்துருக்கலாம். பட் இப்போ எப்படி இருக்கு? ஹவுஸ் த ட்ரெண்ட்ஸ் நவ்? ஸோ இப்போ வந்துட்டு எடுத்த உடனேயே அவங்களுக்கு வேற எந்த ஆப்ஷனும் வர மாட்டேங்குது. இன்ஜினியரிங்கோ இல்லை ஆர்ட்ஸ் வேற எதுவுமே வர மாட்டேங்குது. தே வாண்டட் டு டூ MBBS அப்ராட். ஓகே. அவங்க நீட் பாஸ் ஆயிருக்காங்களான்னு பார்க்கறது இல்லை, பாஸ் ஆகலையான்னு பார்க்கறது இல்லை. இது எந்த ஒரு அவேர்னஸுமே இல்லாமல் போகிறாங்கங்கிறது ஒரு சேடான ஒரு நியூஸ். ரீசன்ட்லி ஒரு சர்க்குலர் வந்துச்சு ஃப்ரம் NMC தட் June 5, 2019 அதுக்கு அப்புறம் அட்மிஷன் போடுறவங்க கண்டிப்பாக நீட் பாஸ் ஆகிருக்கணும், அடுத்த வருஷத்துலையாவது பாஸ் ஆகிருக்கணும். அவங்க அட்மிஷன் போட்டால் அடுத்த வருஷத்துலையாவது அந்த இயர்ஸில் பாஸ் ஆகிருக்கணும். ஆனால் இந்த கன்சல்டன்சிஸ் வந்து இந்த அவேர்னஸை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லாமல் அவங்க வந்து அட்மிஷன் போட்டுடுறாங்க. இது எப்போ அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா 5 years கழிச்சு NMC சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்கு அப்படின்னு தெரிய வரப்பதான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியுது, ஓகே நீட் வேணும் போல, இப்படி ஒரு சர்க்குலர் வந்திருக்கு போல அப்படின்னு.
அப்போது அந்த 5 இயர்ஸ் ஜாலியாக இருந்திருப்பாங்க நம்மளே எம்பிபிஎஸ் தான்ட்டு. கரெக்ட் ஆனால் அந்த ரியாலிட்டி அவங்க ஃபேஸ் பண்ணுறப்போ தான் அது அவங்களுக்கு தான் கஷ்டம், அந்த கன்சல்டன்சிக்கு இல்லை. அந்த அந்த ஸ்டூடெண்ட்டோட ஃப்யூச்சர் தான் கேள்விக்குறியாக இருக்கும். கரெக்ட். ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் வர்றவங்க ஒன்று நீட்டில் நல்ல மார்க் எடுத்திருக்கணும், இல்லாட்டி நீட் பாஸ் ஆச்சா ஆயிருக்கணும். அந்த ஒரு ஷியோரிட்டி இல்லாமல் யார் மண்டே கலவுனாலும் போயிடவே கூடாதுங்கிறது ஒரு அவேர்னஸ் வேணும். ஸோ ஃபாரின் எம்பிபிஎஸ் படிக்கணும்னா கண்டிப்பாக நீட் யூஜி வந்து கிளியர் பண்ணியிருக்கணும். ஆமாம். ஸோ அவங்க அதில் வந்து கேட்டகரி டிஸ்டிங்ஷன் எல்லாமே இருக்குது கரெக்டுங்களா? ஜென்ரல் கேட்டகரிக்கு ஒரு இது இருக்குது அந்த மாதிரி. ஸோ அவங்களோட கேட்டகரியில் தே ஷுட் கெட் த எலிஜிபிள் ஸ்கோர்ஸ், அந்த எலிஜிபிலிட்டி இருக்கணும். செகண்ட் வந்து என்எம்சி வந்து இன்னொரு காலேஜஸ்க்கான ஒரு ரெக்கக்னிஷன் ஒன்று போட்டிருக்காங்கல்ல, ரெக்கக்னிஷன் கைட்லைன்ஸ். ஒரு 54 வீக்ஸ் வந்துட்டு கோர்ஸ் இருக்கணும், ப்ளஸ் 1 இயர் இன்டர்ன்ஷிப் இருக்கணும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ மேண்டேட்ரி, அப்படி தானே? ஸோ இப்போது அவங்க வந்து போகிறாங்க அப்படின்னா நீட் யூஜி இது பண்ணியிருக்கணும், அண்ட் ஆல்சோ அந்த என்எம்சி ரெகுலேஷன்ஸ் படி அவங்க வந்து அந்த காலேஜ் வந்து கரெக்டாக இருக்கா, அந்த போகிற கண்ட்ரி வந்து அவங்களுக்கு என்எம்சி வந்து எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்கா அப்படின்றத பார்த்துக்கணும். கரெக்டாக? ஸோ இது ஒரு சர்க்குலர் என்னன்னா, நவம்பர் 18, 2021 அதுக்கப்புறம் அட்மிஷன் போட்டிருக்கிறவங்களுக்கு 54 months ப்ளஸ் 1 இயர் இன்டர்ன்ஷிப் அப்ராடில் பண்ணியிருக்கணும். அண்ட் ஆல்சோ இங்கே வந்து இந்தியா திரும்ப வந்து எஃப்எம்ஜி கிளியர் பண்ணிட்டு இன்னொன்று ஒரு வருஷம் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கணும். ஆமாம், இந்த டேட் இந்த நவம்பர் 18, 2021 அப்புறம் வாங்கினவங்க. ஸோ இது மேண்டிட்டரி. ஸோ இதுவுமே அவங்க நல்ல ஒரு அவேர்னஸ் இருக்கணும், அவங்க கன்சல்டன்சிக்கிட்டையும் அவங்க கேட்டுக்கணும். அவங்க அங்கேயும் பண்ணிட்டு வரணுமா, இங்கேயும் பண்ணிட்டு வரணுமா. ஏன்னா அவங்க அங்கே பண்ணிட்டு வராமல் இங்கே வந்தால் திரும்ப இந்த டிஎன்எம்சி என்ன பண்ணுவாங்கன்னா, போய் பண்ணிட்டு வான்னு திரும்ப தான் அனுப்ப தான் போகிறாங்க. ஸோ பெட்டர் இந்த அவேர்னஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அங்கேயே பண்ணி முடிச்சுட்டு இங்கே வந்து எஃப்எம்ஜி எழுதுறது நல்லது. ரைட். ஸோ இப்போ வந்து இந்த ஏஜென்சிஸ்லாம் இருக்காங்க ரைட்டா? ஸோ அவங்க வந்து இப்போது ஃபாரின் எம்பிபிஎஸ்க்கு ரொம்ப ப்ரமோட் பண்ணுறாங்க. திங்க் ரீசெண்டாக வி வென்ட் டு எஜுகேஷன் ஃபேர். அங்கே கூட இந்த கண்ட்ரீஸ் லைக் இந்த டிமோர் லெஸ்டே அந்த மாதிரி அங்கே வந்து எம்பிபிஎஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரொம்ப ப்ரமோட் பண்ணுறாங்க. பட் தென் நம்ம நியூஸில் பார்க்குறோம், இந்த கண்ட்ரீஸில் எம்பிபிஎஸ் பண்ணாங்கன்னா என்எம்சி வந்துட்டு அதை எடுத்துக்காது, அந்த மாதிரிலாம் பார்க்குறோம். ஸோ இப்போ ஒருத்தங்க ஏஜென்சி வந்து உங்களை அப்ரோச் பண்ணுறாங்க, இல்லை உங்களுக்கு ஃபாரின் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா என்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து செக் பண்ணணும் வித் ஏஜென்சி போகிறதுக்கு முன்னாடி? ஃபஸ்ட்டு கண்டிப்பாக அந்த என்எம்சி அப்ரூவ்டான்னு காலேஜ் பார்த்துக்கணும். அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் இன்பில்ட் காலேஜான்னு கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா ப்ராக்டிக்கல் நாலேஜும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமானது ஸ்டடீஸில். ஸோ அது கண்டிப்பாக இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அவங்க நீட் பாஸ் ஆகிருக்காங்களான்னு அவங்களே ஒரு வெரிஃபை பண்ணிவிட்டு தே ஹாவ் டு ஆஸ்க் தெம் வெதர் அவங்க வந்து இஃப் நீட் பாஸ் ஆகலைன்னா பெட்டர் டோன்ட் கோ, போகக்கூடாது. ஏன்னா என்எம்சி நம்மளுக்கு வந்துட்டு சர்டிஃபிகேட் தராது. புரியுது. ஒருவேளை அவங்களுக்கு யூஎஸ்எம்எல்ஏ பிளாப் அது எழுதணும்னு நினச்சி அவங்க வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு யூஜி பண்ண போகிறாங்கன்னா தட்ஸ் ஃபைன். இந்தியாவுக்கு வரமாட்டாங்க, ஃபாரினுக்கு போகிறாங்கன்னா தட்ஸ் ஃபைன், தே கேன் கோ அண்ட் டூ அப்ராட் ஸ்டடீஸ். பட் அதுவே வந்து ஒரு கரெக்டான பெர்ஸ்பெக்டிவ் இல்லைல்ல. ஏன்னா நம்ம ஃப்யூச்சரில் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் டவுன் த லைன் என்ன நடக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இப்போவே வந்து இட்ஸ் போகும்போதே பெட்டர் டு பி சேஃப். கரெக்டாக நீட்டை அவங்க கிளியர் பண்ணிவிட்டு போகிறது பெட்டர். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்ச என் கூட படித்த ஒரு பொண்ணு இந்த மாதிரி தான், ஐ திங்க் ஷி வென்ட் டு ரஷ்யான்னு நினைக்கிறேன் ஃபார் எம்பிபிஎஸ். அவங்க அங்கே ரஷ்யாவில் போய் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு இங்கே வந்து ஷி குடன்ட் கிளியர் த எஃப்எம்ஜி எக்ஸாம். அதுக்கப்புறமா அவங்க இங்கே மறுபடியும் எம்பிபிஎஸ் படிக்க ஆரம்பித்தாங்க இந்தியாவில். ஸோ அதுவே வந்து உங்களுக்கு பெரிய ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் ஆஃப் யர் லைஃப் இஸ் கான்ல. மறுபடியும் எம்பிபிஎஸ் படித்து அவங்க இன்னும் பிஜி படித்து வரதுக்குள்ளேயே பெரிய டைம் போயிடும். ஆமாம். இப்போ வந்து இந்த எக்ஸாம் வந்துட்டு எஃப்எம்ஜி எக்ஸாம் வந்துட்டு இயர்லி ட்வைஸ் நடக்கும். ஸோ அதில் நியர்லி எழுதுறதே ஒரு 30,000 37,000 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறாங்க. அதில் பேரண்ட்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டை கை காமிட்டு இங்கே பாரு இவங்க வந்து பாஸ் ஆகிருக்காங்க, ஸோ ஒன்னாலே முடியும்னு ஒருத்தரை கை காட்டிட்டு நம்ம அவங்க குழந்தைங்களாம் அனுப்பிடுறது. ஆனால் அவங்க திரும்பி வர்றப்போ ஒன்று சிலபஸ் மாறலாம், லைக் the way of asking the questions மாறலாம். சம்டைம்ஸ் பிஒய்க்யூஸ் அதாவது ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸே அவங்க கேட்கலாம். இந்த
டைம்லாம் எங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கேட்ட மாதிரியே இல்லை அவ்வளோவா. ஓகே. ஓரளவு கேட்டிருந்தாங்க, பட் அவ்வளோவா கேட்ட மாதிரி எங்களுக்கு இல்லை. ஸோ அந்த கொஸ்டின்ஸை நம்பி போனவங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க. ப்ரிப்பரேஷன் இல்லாமல் போயிருக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சவங்களே ஒரு 12 அட்டம்ப்ட்ஸ் போட்டு 11 அட்டம்ப்ட்ஸ் போட்டு 12th அட்டம்ப்ட்ல பாஸ் ஆகிருக்கிறவங்களும் இருக்காங்க. பட் அதுவுமே கஷ்டம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 years அவங்க வந்து அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. படித்தது கோர்ஸ் படித்ததை விட அதிகமாகவே அவங்க வந்து எஃப்எம்ஜிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், இட்ஸ் நாட் ஈஸி. அவங்க எவ்வளவோ டிப்ரெஷனுக்குள்ளே போயிருப்பாங்க. பட் ஸ்டில் அது ஒரு விடாமுயற்சியாக பண்ணியிருக்காங்க. அது ஒரு பாராட்டக்கூடியது தான். ஆனால் அந்த செகண்ட் அட்டம்ப்ட்லேயே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடுறாங்க. ஏன்னா யாருமே எஃபர்ட் போடாமல் இல்லை. ஏன்னா நானே கண்கூட பார்க்குறேன். நான் கூட ஒரு 10க்கு சும்மா ஒரு 10 hours 11 hours தூங்கி படிச்சிருக்கேன். நான் அவ்வளோவா எஃபர்ட் போடல. பட் என்னோட ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல நான் நல்ல எஃபர்ட் போட்டிருந்தேன். செகண்ட் அட்டம்ப்ட்ல வந்துட்டு ஓரளவுக்கு போட்டிருந்தேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சே 5 மணி நேரம் தூங்குற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க, தூக்கமே இல்லாத ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. அவங்களாலையும் கிளியர் பண்ண முடியல. அதெல்லாம் பார்க்குறப்ப தான் ஐ டோன்ட் நோ ஹவு திஸ் எஃப்எம்ஜி ஒர்க்ஸ் இன் எவ்ரி ஒன்ஸ் லைஃப். ஓகே. ஸோ இட்ஸ் லக்குன்னு சொல்லலாம். ஒரு 50% லக்கும் 50% நம்மளோட எஃபர்ட்டும் தான் இருக்குது. ரைட். அண்ட் எஃப்எம்ஜி வந்து இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த எக்ஸாம்ஸ் வித் த லோவஸ்ட் பாஸ் ரேட் நினைக்கிறேன். இட் வாஸ் அரவுண்ட் ஒன்லி 15% to 20%. அண்ட் இட் இஸ் அ ஹியூஜ் ஃபில்டர். அப்படி தானே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஆர் நாட் கிளியரிங் இட். அண்ட் இப்போ வந்து பீப்புள் கிளியர் பண்ணுறவங்களுக்கும் கிளியர் பண்ணாதவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு நினைக்கிறீங்க? இஸ் இட் ஜஸ்ட் எஃபர்ட் இல்லை தெர் இஸ் சம்திங் பியாண்ட் இட்? எஃபர்ட்டையும் தாண்டி எல்லாரும் நீங்கள் எல்லா எஃப்எம்ஜியும் போய் கேட்டிங்கன்னா லக்கு வேணும் அப்படி தான் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இது என்ன கைண்ட் ஆஃப் லக்குன்னு எனக்கு தெரியல. என்எம்சி போடுற லக்கான்னு தெரியல. ஓகே. ஆக்சுவலி நிறைய பேர் வந்து அதை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப நீங்கள் வந்து ரொம்ப ஃபில்டர் பண்ணுறீங்க அப்படின்றது. பிகாஸ் 15 இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து அவங்களோட ட்ரீம்ஸ்லாம் வந்துட்டு வரப்போகுது பக்கத்தில் வந்துட்டு அப்படின்ட்டு இருப்பாங்க. பட் இந்த எஃப்எம்ஜினால நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தங்க 6 yearsக்கு அப்புறம் கிளியர் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் அதுக்கு மேலேயும் இருந்து ட்ரை பண்ணிட்டு கிளியர் பண்ணாமல் முடியாமல் இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம்தான். ஆமாம். ஸோ உங்களுக்கு ஸோ இப்போ வந்து ஃபாரினில் போய் படிக்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாமே வந்து கொஞ்சம் திங்க் பண்ணிக்கணும். கரெக்டாக? பிகாஸ் எஃப்எம்ஜி இப்போ நீங்கள் இன்கேஸ் எஃப்எம்ஜி கிளியர் பண்ணலைன்னா என்ன பண்ண போகிறீங்க? பட் என்ன பண்ணுறாங்க ஆக்சுவலி? இப்போ ஒருத்தங்க வந்து எஃபர்ட் போடுறாங்க, அவங்க டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாங்க, அதனால எஃப்எம்ஜி கிளியர் பண்ண முடியலை ஒரு பாயிண்டில். என்ன சொல்யூஷன் இருக்கு அவங்களுக்கு? ஸோ இந்த 12 times அட்டம் பண்ணாங்கன்னு சொன்னேன்ல, தட்ஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் நான் கேட்ட வரைக்கும். அதுக்கு மேலே இருக்கான்னு எனக்கு தெரியல. இல்லை சில பேர் என்ன பண்ணாங்கன்னா யூஎஸ்எம்எல்ஏ பிளாபுக்குன்னு போயிடுறாங்க, ஃபாரினுக்கு போயிடுறாங்க. இல்லாட்டி வேற ஏதாச்சும் ஒரு ஸ்டடீஸ் பண்ணுறாங்க, லைக் மெடிக்கல் ரிலேட்டடாக வேற ஏதாவது டிப்ளமோ அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஃபாரினுக்கும் போகிறாங்க, லைக் சிங்கப்பூர் அங்கே போயிட்டு டிப்ளமோ பண்ணுறது அந்த மாதிரி போய் பண்ணிடுறாங்க. பட் இந்தியாவில் வந்து என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது? இப்போ ஒருத்தங்க வந்து படித்து முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வராங்க, அதில் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அவங்களுக்கு? பிகாஸ் தே ஆர் நாட் அ டாக்டர் எட், கரெக்டாக? ஆமாம். அவங்க டாக்டர் ஆகணும்னா என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் வேணும்? டாக்டர் ஆகணும்னா கண்டிப்பாக இந்தியாவில் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கணும், ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட். அண்ட் ஆல்சோ எஃப்எம்ஜி கண்டிப்பாக பாஸ் ஆகிருக்கணும். 150 or 150 above தான் பாசிங் மார்க். இது கண்டிப்பாக எடுத்துருக்கணும். ஓகே. அண்ட் டிஎன்எம்சி அப்பந்தான் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தருவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளால இங்கே ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அது வரைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் we are illegal. ஓகே. இஃப் ப்ராக்டிஸ் பண்ணால் இல்லீகல் தான். ப்ராக்டிஸ் பண்ணாலே இல்லீகல். ஆமாம். ஸோ தட் இஸ் நாட் ரெக்கமெண்டட் அட் ஆல். ஆமாம். ஸோ நீங்கள் வந்து ஃபாரினில் படிச்சுட்டு இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் எஃப்எம்ஜி கிளியர் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் எதுவும் இருக்குது. ஆமாம். ஸோ இது எப்படின்னா ஃபஸ்ட்டு நாங்கள் டெல்லியில் போயிட்டு என்எம்சி சர்டிஃபிகேட், பாசிங் சர்டிஃபிகேட் வி ஹேவ் டு ரிசீவ். ஓகே. ஸோ எனக்கு வந்துட்டு இந்த செப்டம்பர் லாஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் டிஎன்எம்சியில் வி ஹேவ் டு அப்ளை இந்த பாசிங் சர்டிஃபிகேட், விசா, த ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வெரிஃபிகேஷனுக்கு நம்ம ஆன்லைனில் சப்மிட் பண்ணிடணும். அவங்க ஒரு 2 months கழித்து நம்மளை கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூப்பிட்டு ஒரு 2
வீக்ஸ் கழிச்சு இல்லை 3 வீக்ஸ் கழிச்சு வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிலேருந்து கூப்பிடுவாங்க காலேஜ் செலெக்ஷனுக்காக. ஓகே. they will give 4 slots. இது என்ன காலேஜ் செலெக்ஷன் அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்க? இது வந்து நம்ம இன்டர்ன்ஷிப் பண்ண போகிற ஓகே காலேஜ்க்கான ஒரு செலெக்ஷன். ம் ஏன்னா நம்ம இந்தியாவில் சர்க்குலர் படி, இந்த என்எம்சி சர்க்குலர் படி இந்தியாவில் இன்டர்ன்ஷிப் பண்ணணும்னா அந்த ஹாஸ்பிட்டல் காலேஜோட இருக்கணும், லைக் இந்த யூனிவர்சிட்டியாக இருக்கணும், காலேஜ் வித் ஹாஸ்பிட்டல் யூனிவர்சிட்டியாக இருக்கணும். அப்போனா தான் நம்மளால இன்டர்ன்ஷிப் பண்ண முடியும். அதுதான் வேலிட்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி நம்மக்கிட்ட ஒரு 4 சாய்ஸ் கேட்கும், என்னென்ன மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. நம்ம ப்ரைவேட்டும் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி கவர்மெண்ட்னாலும் we have to wait. ப்ரைவேட்னா we can go within 4 months. ஓகே. ஒரு 2 to 3 lakhs அவங்க கேட்குறது அந்த காலேஜ்லேருந்து நம்ம கிட்ட. இது லீகலாக கேட்குறாங்களா? இது லீகல் தான். லீகலாக you have to pay them ஆமாம், for internship you have to pay them. இப்போ கவர்மெண்ட்னா அது ஒரு 30,000 to 40,000. 30,000 to 40,000. ஆமாம், அது கொடுத்தா போதும். ஓகே. அண்ட் கவர்மெண்ட்னா there is some advantage, கரெக்டாக? கவர்மெண்ட்னா கேசஸ் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு பெட்டர் எக்ஸ்போஷர் கிடைக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது when selecting this. இதுக்கு ஏதாவது க்ரைட்டீரியா இருக்கா, என்ன காலேஜ் செலக்ட் பண்ணணும், எது செலக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது? ஸோ அது நம்ம சாய்ஸ் தான். ஓகே. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு காலேஜ்க்கும் இத்தனை சீட்ஸ்ன்னு கொடுத்துருவாங்க, 8, 10, 12 அந்த மாதிரி சீட்ஸ்ன்னு இருக்கும். எப்போ சீட் வந்து வேக்கண்ட் ஆகுதோ அப்பந்தான் நம்மளை கூப்பிடுவாங்க. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா எனக்கு முன்னாடி இப்போ நிறைய பேர் இருப்பாங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் கேட்குறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு முன்னாடி ஒரு 10 சீனியர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தான் ப்ரையாரிட்டி இருக்கும், எனக்கு அடுத்த ப்ரையாரிட்டி தான் இருக்கும். ஸோ ஐ ஹாவ் டு வெயிட். ஸோ வெயிட் பண்ணி தான் நம்ம வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜ் வேணும்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ப்ரைவேட்னா we can go within 4 months. ஓகே. கவர்மெண்ட்னா ஒரு 8 months or 1 year ஆகுது. ஓகே. நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்க? ஸோ எனக்கு ஆசிலேஷனில் தான் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே. ஃபஸ்ட்டு பிளான் வந்து கவர்மெண்ட் தான் வச்சுருக்கேன். ஓகே. ஓகே, பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஓகே. அண்ட் இப்போ வந்து நீங்கள் இந்த இன்டர்ன்ஷிப் முடிச்சிருவீங்க, அதுக்கப்புறமா வந்து யூ வில் ஹாவ் டு ரெஜிஸ்டர் வித் த டிஎன் மெடிக்கல் கவுன்சில். அதுக்கப்புறமா உங்களுக்கு தென் ஒன்லி யூ ஆர் அ டாக்டர், கரெக்டாக? அதுக்கப்புறமா வாட் இஸ் யுவர் பிளான்ஸ் ஒன்ஸ் யூ பிகம் அ டாக்டர்? உங்களுக்கு இப்போது நீங்கள் ஃபாரின்லேருந்து படித்து திஸ் ஹோல் ஜேர்னி முடிய போகுது, அப்படி தானே? இது முடியாது. எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டடீஸ் முடியவே முடியாது. வாட்ஸ் நெக்ஸ்ட் அப்படிதான் இருக்கும். வாட்ஸ் நெக்ஸ்ட் சொல்லுங்க. வாட்ஸ் நெக்ஸ்ட்? அஃப்கோர்ஸ் பிஜி தான். ஓகே. ஐ வாண்ட் டு டூ ஜென்ரல் சர்ஜரி. ஓகே. அது எனக்கு ரொம்ப பேஷனேட்டாக இருக்கேன். இஃப் நாட் எனக்கு ஒரு வேளை மார்க் கிடைக்கல அப்படின்னா ஓகே லெட்ஸ் கோ ஃபார் பீடியாட்ரிக்ஸ்னு ஒரு சாய்ஸ் வச்சுருக்கேன். ஓகே. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ ஃபார் த செகண்ட் சாய்ஸ். ஐ வாண்ட் ஜென்ரல் சர்ஜரி. ஓகே. இப்போ தான் ரொம்ப கஷ்டப்பட்டு எஃப்எம்ஜி அசன் நீங்கள் உங்களுக்கு ஃபார் யூ இட் வாஸ் கைண்ட் ஆஃப் ஈஸி, நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க. பட் எஃப்எம்ஜின்றதே ஒரு பிக் பேரியர், அதை தாண்டி வந்திருக்கீங்க. அடுத்து தெர் இஸ் நீட் பிஜி விச் இஸ் அனதர் பேரியர் விச் யூ ஹேவ் டு கிராஸ். அதுக்கு ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? இன்னும் ப்ரிப்பேர் பண்ணலை. ஓகே. ஆல்ரெடி கொஞ்சம் ப்ரெஷர்டாக தான் இருந்துச்சு எஃப்எம்ஜிக்குள்ளே ப்ரிப்பேர் பண்ணுறதுமே, பிகாஸ் ஸ்லீப்லெஸ் நைட்ஸும் இருந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் பொத்தி பாதுகாத்துட்டு இருக்கேன், ரொம்ப டிப்ரெஸ் எதுவும் போயிடாது அப்படின்ட்டு. ஓகே. லெட்ஸ் ரிலாக்ஸ் அண்ட் பார்த்துக்கலாம். பட் திஸ் இஸ் அ லைஃப் லாங் திங்ல. பிஜி முடிச்சு அப்புறம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் தேர் அண்ட் ஆல் தட். ஆமாம். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம் வருது அப்படின்றாங்க. வாட் ஆர் யுவர் தாட்ஸ் ஆன் தட்? நெக்ஸ்ட் எக்ஸாம் சொல்கிறாங்க, நெக்ஸ்ட் எக்ஸாம் நெக்ஸ்ட்னு போட்டுட்டு போயிட்டே தான் இருக்காங்க. ஐ டோன்ட் நோ வென் இட் வில் பி இம்ப்ளைட். இஃப் இட்ஸ் இம்ப்ளைட் இட் வில் பி லைக் யூஎஸ்எம்எல்இ, அந்த ஸ்டாண்டர்டுக்கு தான் இருக்கும். இது எப்படி அவங்க வந்து ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா நெக்ஸ்ட் 1 நெக்ஸ்ட் 2 அப்படின்னு 2ஆக பிரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 1ல வந்து ஃபுல்லாக எம்சிக்யூஸ். ஓகே. அந்த நெக்ஸ்ட் 1 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டா the foreign medical graduates வந்து can do internship. ஓகே. அந்த இன்டர்ன்ஷிப் முடிச்சதுக்கப்புறம் அந்த நெக்ஸ்ட் 2வை அப்பியர் பண்ணணும். அந்த அப்பியரன்ஸில் வந்துட்டு ஃபுல்லாக அந்த வைவா, கிளினிக்கல் எக்ஸ்போஷர், we have to demonstrate. அதுக்கு கேப் இருக்குமா நெக்ஸ்ட் 1 நெக்ஸ்ட் 2? கண்டிப்பாக அந்த 1 year கேப் இருக்கு. ஏன்னா இன்டர்ன்ஷிப் we have to do that. Oh, you have to do the internship. Okay. Okay. அந்த 1 year கழிச்சு இது வந்து ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ்க்கு சொல்கிறேன். ஓகே, சரி. அந்த 1 year கழிச்சு நெக்ஸ்ட் 2 அவங்க அப்பியர் ஆகணும். ஓகே. அதில் கிளியர் பண்ணால்
இது எப்படி அவங்க கம்பைன் பண்ணிட்டாங்கன்னா எஃப்எம்ஜியையும் பிஜியையும் கலந்துட்டாங்க. ஸோ டேரெக்டாக பிஜி நீங்கள் ஸோ இட் இஸ் என்ன ஒன் எக்ஸாம், 2 எக்ஸாமாக நீங்கள் அட்டென்ட் பண்ண வேண்டாம். ஆமாம். ஓகே. ஆனால் இது எப்படி மார்க் பிரிக்கிறாங்கன்னு எனக்குமே இன்னும் தெரியல. ரைட். ஸோ இது இன்னும் நடைமுறைக்கு வரல. ரைட். நெக்ஸ்ட்டை பற்றி நிறைய கொஷின்ஸ் இருக்குது ஃபார் லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். நாங்கள் கூட ஒரு பாட்காஸ்ட் பண்ணலான்னு ஆக்சுவலி பிளான் பண்ணோம். பட் ஃபைண்டிங் எக்ஸ்பர்ட்ஸ் டு டாக் அபவுட் நெக்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம் தான். அண்ட் ஓகே. அண்ட் இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் வந்துடுச்சு அப்படின்னா தேர் இஸ் அ ஈக்குவல் பிளேயிங் கிரவுண்ட். உங்களுக்கு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸும் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே எக்ஸாம் தான் அட்டென்ட் பண்ணுவாங்க. ஸோ வில் தட் மேக் இட் ஈஸியர் நினைக்கிறீங்களா ஃபார் ஃபாரின் கிராஜுவேட்ஸ்? எப்படின்னா எங்களுக்குமே காலேஜில் யூஎஸ்எம்எல்இ எப்படி நடக்குமோ அந்த மாதிரி தான் எங்களோட ஃபைனல் எக்ஸாம்ஸ்லாம் நடக்கும். ஓகே. ஸோ ஒரு வகையில் எங்களுக்கு பாசிட்டிவ் தான். நான் தான் சொல்கிறேன், இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது எங்களால் ஈஸியாக பண்ணிட முடியும் ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட். ஏன்னா அதுக்கு தான் நல்லா ட்ரெயின் ஆகிருக்காங்க. ஓகே. ப்ராக்டிக்கல் நாலேஜ் கொஞ்சம் மேபி கம்மியாக இருக்கலாம் கம்பேரிட்டிவாக. ஓகே. ஆனால் இப்போ அதுவுமே இல்லை. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருச்சு நம்ம கிடைக்கிற டைமில் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுல தான் இருக்குது அப்படின்னு. ஸோ எவ்ரி ஜூனியர்ஸ் ஐ நோ whenever they come for summer holidays they will be going to the hospitals. Okay. ஸோ அதில் நல்ல எக்ஸ்போஷர் இருக்குது. ஸோ இப்போ நம்ம சொல்லவே முடியாது ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ்க்கு வந்துட்டு ப்ராக்டிக்கல் நாலேஜ் கிடையாதுன்னுட்டு. தே ஆர் எக்ஸ்போஸ்ட் இன் போத். ஸோ தே ஆர் பேலன்ஸ்ட் these days. அண்ட் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் இன் யுவர் ஓன் காலேஜ் அது இருந்துச்சா உங்களுக்கு? ஏன் காலேஜில் இல்லை. ஓகே. ஸோ இந்த சர்க்குலர் ஒன்று வந்திருக்குன்னு சொன்னேன்ல, நவம்பர் 2021. ஆமாம், கரெக்ட். இதுக்கப்புறம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஓகே. எனக்கு ஆனால் இல்லை. ஓகே. ஆனால் அது அவங்க எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க? ஸோ அதுக்காக தான் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி இனிமேல் என் ஜூனியர்ஸ் அப்பியர் ஆகுறப்ப தான் அந்த இன்ஃபர்மேஷன் அவங்க கிட்ட கேட்டால் தான் இனிமேல் தெரியும். பிகாஸ் இன்னுமே அது யாருமே இன்னும் பண்ணலை இன்டர்ன்ஷிப். ஓகே. ஓகே. பட் அந்த சர்க்குலர் பாஸ் பண்ணியே இட்ஸ் பீன் 4 இயர்ஸில். ஸோ அதை வந்து சர்க்குலர்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆமாம். ஏன்னா அந்த ஜூனியர்ஸ் வந்து இன்னும் 1 இயர் இருக்குது அவங்களுக்கு முடிக்கிறதுக்கு. ஓ, அவங்களுக்கு முடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 1 இயர் இருக்குது. அதுக்குள்ளே அவங்க ரெடி பண்ணிடுவாங்க. ஓகே. இன்கேஸ் அவங்க காலேஜில் பண்ண முடியலைன்னா அவுட் சைடில் இன்டர்ன்ஷிப் ஆப்ஷன்ஸ் ஏதாவது இருக்குதா, இல்லை காலேஜில் தான் கண்டிப்பாக பண்ணி ஆகணும்? அவங்க ரெஸ்பெக்டட் காலேஜில் தான் பண்ணணும். காலேஜில் தான் பண்ணி ஆகணும். ஆமாம். ஓகே, ஃபைன். ஸோ இப்போது எஃப்எம்ஜி நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க. நிறைய பேர் வந்து இன்னும் கிளியர் பண்ணுறதுக்கு எஃபர்ட் போட்டுட்ருப்பாங்க. வாட் ஆர் சம்திங்ஸ் தே ஷுட் நாட் டூ? எஃப்எம்ஜி கிளியர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மிஸ்டேக்ஸ் வந்து அதிகமாக பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸோ இந்த ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடாது. நம்ம இந்த 6 monthsல கிளியர் பண்ணிடலாம், அப்போ படிச்சு கிளியர் பண்ணிக்கலாம், ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட்லேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஆமாம், கண்டிப்பாக ஃபர்ஸ்ட்லேருந்தே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். நல்ல கைடன்ஸ் இருக்கணும். ஒன்று சீனியர்ஸ்டையாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகே. இல்லாட்டி ஆன்லைனில் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஓகே. யூடியூப்ஸ்லேயே போய் பார்க்கலாம் கிளியர் பண்ணவங்க எப்படி கிளியர் பண்ணாங்க. ஓகே. அண்ட் அட்லீஸ்ட் சும்மா ஒரு 1-2 பேரோட ஒப்பீனியன்ஸ் பார்க்கலாம். நிறைய பேரோட ஒப்பீனியன்ஸ் கேட்டுட்டும் நம்ம வந்து நம்மளை குழப்பிடக்கூடாது. ஏன்னா எவ்ரி ஸ்டூடெண்ட் இஸ் பில்ட் டிஃப்ரெண்ட். ஏன்னா ஒவ்வொருத்தரோட எபிலிட்டி வந்து வித்தியாசமாக. ஒருத்தவங்களுக்கு விஷுவல் எபிலிட்டி நிறைய, அந்த மெமரி பவர் அதிகமாக இருக்கும். இன்னொருத்தவங்களுக்கு நிறைய மனப்பாடம் பண்ணுறது தான் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஆனால் அதுக்கு நல்லா டைம் எடுத்துக்கணும். திடீர்னு வந்துட்டு என்ன படிக்கிறதுன்னு ஹரிபரியாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் எஃப்எம்ஜி பொறுத்த வரைக்கும் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலும் எம்சிக்யூஸ் நிறைய போட்டு பார்க்கணும். டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 100 எம்சிக்யூஸாவது போட்டு பார்க்கணும். என்னதான் தியரி படித்தாலும் படித்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கொஸ்டின்ஸ்லாம் அட்டன் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக திணறும். ஸோ வி ஹேவ் டு பி ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். அதுக்கப்புறம் இப்போ ஒரு எக்ஸாம் வருது, 300 மார்க்ஸ்க்கு இந்த எஃப்எம்ஜி எக்ஸாம் நடக்குது. கண்டிப்பாக இந்த எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 GTs கிராண்ட் டெஸ்ட் போட்டுருணும். அதாவது இந்த 300 மார்க் மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் மார்க்ஸ் அந்த டெஸ்ட்டு போட்டுருணும். அப்போ வந்துட்டு நம்மளுக்கு இன்னும் அந்த ஃபாஸ்ட்னஸ் கிடைக்கும். அந்த நம்ம இன்னும் வேகமாக இருக்குவாங்க அவங்க எழுதுறதுல. ஸோ உங்களுக்கு 300 மார்க்ஸ்னா உங்களால் 300 மார்க்ஸும் அட்டென்ட் பண்ண முடியும். கண்டிப்பாக. ரைட். ஏன்னா எங்களுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது, அது ஒரு அட்வான்டேஜ். கண்டிப்பாக எல்லாத்தையும் கிளிக் பண்ணிடணும், ஒன்று கூட நம்ம விடக்கூடாது. அண்ட் இதை எப்படி பிரிக்கிறாங்கன்னா காலையிலேருந்து மதியம் வரைக்கும் ஒரு 150,
மதியத்துல இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு 150. அந்த 150லயே ஏபிசின்ட்டு 50 கொஸ்டினா பிரிக்கிறாங்க. ஒன்ஸ் அந்த ஏ பார்ட் வந்து சப்மிட் ஆயிடுச்சுன்னா யூ கான்ட் கோ பேக். அடுத்து பி பார்ட் வந்துடும். ஸோ ஒரு கொஸ்டினே நம்ம விட்டுறக்கூடாது. அதனால ஆல்ரெடி நல்ல ஜிடி போட்டு பார்க்கறது நல்லது. ஒரு இடத்துல உட்காந்து அந்த ஒரு நாள் போனாலும் பரவாயில்ல. ஏன்னா நான் நிறைய பேர்ட்ட சொல்லுவேன் ஜிடி போடுன்னு சொல்லுவேன். பட் தே வில் சே லைக் ஒன் டே போயிடுது, அதுலயே ஒன் டே போயிடுதுங்கிறாங்க. தட்ஸ் ஃபைன். 10 ஜிடியா ஒரு 6 மாசத்துல ஒரு 10 நாள் போனா பரவாயில்ல. அவங்களுக்கு அது பெருசா இருக்கு. ஆனா அந்த தப்பா பண்ணவே கூடாது யாரும். அது ஆல்மோஸ்ட் ஒரு ரிஹர்சல் மாதிரி தான் ஃபார் தி எக்ஸாம். எக்ஸாமோட அப்படியே ஒரு காப்பி மாதிரி தான் இருக்கும். கரெக்டா? ஓகே. ஸோ இந்த தப்பை பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் அது ரொம்ப மாற்றக்கூடாது. ஒன்ஸ் ஒரு டீச்சரை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஃபாலோ. அப்புறம் வந்துட்டு நிறைய பேர் நிறைய ஒப்பீனியன்ஸ் கொடுக்குறாங்கன்னுட்டு நம்மளே தாழ்த்திக்க கூடாது. நம்ம படிக்கிறத படிச்சுக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு சில பேருக்கு அகாடமி தேவைப்படும். ஸோ கோ ஃபார் இட். சில பேர் ஆன்லைன் எடுப்பாங்க. அது அவங்களோட விருப்பம். அவ்வளோதான். எஃப்எம்ஜி ப்ரிப்பரேஷன். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் அகாடமிஸ் வந்துட்டு ஏதாவது ஒப்பீனியன் இருக்கா உங்களுக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்எம்ஜிக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணணும். ஆன்லைன் பெட்டரா ஆஃப்லைன் பெட்டரா, எந்த மாதிரி பெட்டர்னு நினைக்கிறீங்க? ஸோ இஃப் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரே இடத்துல உட்காந்து படிக்க மாட்டான் அப்படின்னா பெட்டர் கோ ஃபார் அகாடமி. இல்லை உட்காந்து படிச்சிடுவான், டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டான் அவ்வளோ ஈஸியானா ஓகே ஆன்லைன் இஸ் பெட்டர். ரைட். அண்ட் சார் நிறைய இடத்துல இந்த மாதிரி லைவ் கிளாஸஸ் அந்த மாதிரிலாம் ரன் பண்ணுறாங்க. ஸோ தோஸ் அண்ட் ஆல் வுட் பி பெட்டர். கரெக்டாக? சில பேருக்கு வந்துட்டு செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருப்பாங்க. நான் தனியாக இருந்தாலும் படிச்சிருவேன் அப்படின்ட்டு. சில பேருக்கு தே வில் நீட் சம் சார்ட் ஆஃப் கைடன்ஸ். அந்த மாதிரி இது பண்ணும். அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் இந்த மிஸ்டேக் சொன்னீங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் எஃப்எம்ஜி ப்ரிப்பரேஷன் இப்போ நீங்கள் சொன்னது வந்து ஃபஸ்ட்லேருந்தே ஆரம்பிக்கணும், அது ஒன்று சொன்னீங்க. தென் ஜிடிஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். வேறு என்னெல்லாம் அவங்க பண்ணணும் ஃபார் ப்ரிப்பேரிங் ஃபார் எஃப்எம்ஜி கிளியர் பண்ணுறதுக்கு? ஸோ 19 புக்ஸ் இருக்கும் நம்மக்கிட்ட. 19 சப்ஜெக்ட்ஸ்க்கு ஒரு ரிவிஷன் பத்தாது. அட்லீஸ்ட் ஒரு 3 or 5 ரிவிஷன்ஸ் கண்டிப்பாக வேணும். புக்ஸ் பார்க்க குட்டியாக தான் இருக்கும், ஆனால் திருப்ப டேவே பத்தாது. ஏன்னா இது வந்து ரேபிட் ரிவிஷன் புக் தான் அவங்க கொடுக்க போகிறது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி காலேஜ்லேயே படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா திரும்ப இந்த 6 monthsல உங்களுக்கு திருப்பி பார்க்குறப்போ உங்களுக்கு வந்துட்டு அது ஒரு பெரிய புக்காக தெரியாது, டக்குன்னு வாசிட்டு போயிடலாம். ஸோ ரிவிஷன் மஸ்ட். அண்ட் அன்னன்னைக்கு ஒரு போர்ஷன் நடத்துகிறாங்கன்னா அன்னன்னைக்கு அது ஒரு குவிக் ரீட் பண்ணி விடுறது நல்லது. மனப்பாடம் ஆகுதோ இல்லையோ ஒரு குவிக் ரீட் பண்ணி விட்டுறணும். அன்னைக்குள்ள போர்ஷனை லேக் பண்ணிடக்கூடாது. அப்போ அடுத்த நாள் அது மொத்தமாக சேர்றப்ப அது கஷ்டம். இது நம்ம குழந்தையில இருந்தே சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரிவிஷன் கண்டிப்பாக வேணும். இதுதான் எக்ஸ்ட்ரா பாயிண்டாக நான் சொல்லணும். ஓகே. ஸோ ராப்பிங் அப், இப்போ வந்து எஃப்எம்ஜிஸ் இப்போ நிறைய பேர் ஃபாரின் போகணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் நீங்கள் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களா? இப்போ ஃபாரின் போய் படிக்கணுன்ட்டு ஒருத்தங்க ஆசைப்படுறாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? ஸோ பர்சனலாக நான் யார்ட்டையும் போய் சொல்ல மாட்டேன் அப்ராட் போய் படிங்க, என் காலேஜ்ல இருந்து படிங்க, இல்லை வேற ஏதாவது காலேஜில் போய் படிங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இதனால ஸோ நான் படிக்கிறப்போ நான் அட்மிஷன் வாங்கினதே 2019 தான். நான் போனப்போ கூட அவ்வளோவா அட்மிஷன்ஸ் கிடையாது ஃபாரினுக்கு. இப்போ யாரை கேட்டாலுமே அப்ராட் எம்பிபிஎஸ்னு சொல்கிறாங்க. அண்ட் இது என்ன ஒரு நல்ல அட்வான்டேஜாக போயிடுச்சு கன்சல்டன்சிக்குன்னா, அவேர்னஸ் இல்லாமல் அனுப்பிடுறது. என்எம்சி வேணுமான்னு கேட்கறது இல்லை, பாஸ் ஆயிட்டியா, நீட் பாஸ் ஆயிட்டியான்னு கேட்கறதுல அனுப்பிடுறது. ஸோ அண்ட் காலேஜ் எந்த மாதிரி காலேஜ்னு தெரியறது இல்லை. இப்போ புதுசாக காலேஜும் வர ஆரம்பிச்சிருச்சு ஃபாரின்ல. உஸ்பெக்கா இருக்கட்டும், கசகிஸ்தான்ல இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய இருக்கு. நான் ஒரு 2-3 தான் சொல்றேன். அது வந்து நல்ல ஸ்டாண்டர்டா இருக்கான்னு கன்சல்டன்சி பார்க்கறது இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாது. யாரும் கைடன்ஸ் இல்லாமல் போறப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் போய் கஷ்டப்படுறாங்க. ஸோ அதனால நான் பர்சனலாக சொல்ல மாட்டேன். இஃப் அவங்களா வந்து கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக நான் இதுதான் ப்ரொசீஜர்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அண்ட் இந்த அப்ராட் போய் படிக்கிறவங்க வந்துட்டு என்னென்ன தப்பு பண்ணக்கூடாதுன்னா, முக்கியமாக நீட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஹெல்த் பார்த்துக்கோங்க. ஹெல்த் வைஸ் நான் சொல்லணும்னா, ஒன்று இந்தியன் எக்கனாமிக்கு ஈக்குவலாக இருக்கணும், இல்லாட்டி இந்தியன் எக்கனாமிக்கு மேலே இருக்கணும். அது என்ன கண்ட்ரீஸ்லாம் சொல்லுவீங்க? லைக் சைனா, ரஷ்யா,
ஓகே. இது எல்லாமே நல்ல ஸ்டாண்டர்டான ஒரு பிலிப்பைன்ஸ், அது எல்லாமே ஒரு நல்ல எக்கனாமிக் அதிகமானது. ஓகே. ஸோ அங்கன்னா உங்களுக்கு திடீர்னு ஒரு எமர்ஜென்சின்னு வச்சுக்கோங்க, தே வில் டேக் கேர். ஆனால் இப்போ இந்தியாவோட மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸில் கம்மியாக இருக்கிற கண்ட்ரீஸில் போய் மாட்டிக்கிட்டீங்க, திடீர்னு ஒரு சீஜர் வருது அப்படின்னா அங்கே ஆல்ரெடி அவங்களுக்கே ஒரு புவர் இது மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்கப்போ உங்களுக்கு டக்குன்னு பண்ணுறதுக்கு முன் வர மாட்டாங்க. ஏன்னா ஒரு டெத் விழுந்துருச்சுன்னா தே ஹாவ் டு ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ். இது ஒரு அனதர் கண்ட்ரி பர்சனை நம்ம ட்ரீட் பண்ணுறது. ஸோ ஹெல்த் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த கண்ட்ரிலேயே வந்துட்டு ஹெல்த் கேர் வந்துட்டு ரொம்ப மோசமாக இருக்கும்ன்றீங்களா? ஆமாம், சில கண்ட்ரீஸில் நம்ம இந்தியா எக்கனாமிக்கு கீழே இருக்கிற கண்ட்ரீஸ் ஓகே கொஞ்சம் பார்த்து நல்லா விசாரிச்சுக்கிட்டு. இது எந்த மாதிரி கண்ட்ரீஸ்? எனக்கு பர்டிகுலராக எனக்கு தெரியல. இப்போ என் கண்ட்ரியே எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ கிர்கிஸ்தானில் வந்துட்டு இட் இஸ் அபவ் ஆர் பிலோ? கொஞ்சம் பிலோ தான், இந்தியாவோட பிலோ தான். பிலோ தான். ஓகே. டக்குன்னு எடுத்தோடனே அங்கே காலேஜ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவுக்கு தான் அனுப்ப பார்ப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாச்சும் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி. அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்குதா? ஆமாம், என்னோட ஒரு ஜூனியருக்கு சீஜர் வந்திருக்கு. ஓகே. பட் அனுப்ப பார்த்தாங்க, பட் ஹர் வில்னஸ் ஷீ ஃபினிஷ்ட், லைக் அகாடமி முடிச்சிட்டா. ஓகே. ஆமாம், இப்போ நல்லா தான் இருக்காங்க. பட் ஸ்டில் அவள் சஃபர் ஆயிருக்கால அந்த டைமில். ஓகே. ஐ திங்க் அனுப்பினாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர் அபவுட் தட் ஆஃப்டர் நியூஸ். ஓகே. பட் அவங்க அந்த கஷ்டத்தில் வந்துட்டு பெட்டர். எனக்கு ஃபீல் ஆச்சு என்னதுன்னா இந்தியாவை விட கொஞ்சம் அதிகமான எக்கனாமிக் கண்ட்ரிக்கு போகிறது நல்லது. ஓகே. மெடிக்கல் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா. in terms of medical facilities. ஓகே. ஆமாம். ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்கு நிச்சயமாக நம்ம இந்த எஃப்எம்ஜி முடிச்சிடலாம் அப்படின்னு இருந்தால் மட்டும் போங்க. ஃபேமிலி ப்ரெஷர் பண்ணுறாங்கன்னா ப்ளீஸ் டோன்ட் கோ. உங்களோட பேஷன் நோக்கி போங்க. அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இனிமேல் வர ஃப்யூச்சருக்கு. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் பட் தட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் திங்ல டு நம்ம, ஏன்னா வந்து ஒருத்தங்க ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும் எம்பிபிஎஸ் படிக்கணுன்றது. இந்தியாவில் ஆக்சுவலி மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னா இட் வில் காஸ்ட் அபவுட் ஒரு 80 lakhs to 1 crore ஆகிடுது படித்த வெளியில் வரதுக்கு. அண்ட் அப்ராடில் போனோன்னா இட் இஸ் ஒன்லி லைக் 1/3 or 1/4 த காஸ்ட். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு டெம்டிங்கான ஆப்ஷனாக இருக்குது. அண்ட் அவங்க வந்து 4 years 5 years டவுன் த லைன் தான் எஃப்எம்ஜி கிளியர் பண்ண போகிறாங்க. நிறைய பேர் வந்துட்டு ஓகே அதை பார்த்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் போயிடுவாங்க. ரைட். அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹவு டு அப்ரோச் இட். ஸோ எல்லாருமே போயிடுறாங்க. ஓகே 5 years எம்பிபிஎஸ் என்னையுமே அப்படி தான் சொல்லி அனுப்புனாங்க 5 years எம்பிபிஎஸ். பட் எனக்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1 year ஆயிடுச்சு இந்த எஃப்எம்ஜி முடிக்கிறதுக்கே. இப்போ எனக்கு இன்னொன்று ஒரு 1 year இந்த இன்டர்ன்ஷிப் வர்றதுக்கே ஆகிடும். ஒரு கிட்டத்தட்ட எனக்கு 8 years ஆகிடும் இந்த எம்பிபிஎஸ் ஃபாரினில் முடிக்கிறது. மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கனாலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7.5 to 8 years. அது என்ன பிரேக்கப் அது சொல்லுங்க. ஏன்னா நான் இப்போது எஃப்எம்ஜி முடிக்க 1 year எடுத்திருக்கேன். என்னோட காலேஜ் முடித்தது 4.5. ஓகே. எஃப்எம்ஜி முடிக்கிறதுக்கு நான் 1 year எடுத்திருக்கேன். ஓகே. ஒரு 5.5. இப்போ நான் இன்டர்ன்ஷிப்காக வெயிட் பண்ண போகிறது எவ்வளோ மந்த்ஸ்னு எனக்கு தெரியாது. ஓகே. ஏன்னா எவ்வளோ மந்த்ஸ் ஆகும்? ஸோ நானா நினச்சா ஒரு 4 monthsல போகலாம் ப்ரைவேட்னா. இதே 4 months ஆகும். அதுவே ஒரு 4 months ஆகிடும். இதே நம்ம இன்டர்ன்ஷிப்க்குலாம் சீனியர்ஸ் வந்து ஒரு 8 months வெயிட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் காலேஜ்க்கு. 1 year வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு 6.5 அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அந்த இன்டர்ன்ஷிப் ஒரு 1 year. ஸோ இட்ஸ் 7.5 இயர்லி. அதுக்கப்புறம் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அது கூட முடிஞ்சிடும். அது கூட சீக்கிரம் முடிஞ்சிடும். ஓகே. ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக டாக்டராகி வெளியில் வரணும்னா ஆல்மோஸ்ட் 7.5 to 8 years ஆகுது. ஆமாம். இட்ஸ் நாட் 5, இட்ஸ் அட்லீஸ்ட் 7 to 8. டிபெண்ட்ஸ் ஆன் எஃப்எம்ஜி நீங்கள் எப்போ கிளியர் பண்ணுறீங்களோ அதுதான். கரெக்ட். அது வந்து 15 years கூட மாறலாம். அது மேபி மாறலாம். ஓகே. அண்ட் ஃபார் அ ரெகுலர் பர்சன் ஸ்டடிங் ஹியர், அவங்க என்னதான் 80 lakhs 1 lakh அவங்க பே பண்ணாலும் அவங்க 4.5 yearsல காலேஜ் முடிச்சிருவாங்க. 1 year இன்டர்ன்ஷிப் இருக்கும்.
5.5 இயர்ஸ் தான். 5.5 இயர்ஸில் அவங்க கம்ப்ளீட்டாக முடிச்சிருவாங்க. ஆமாம். they are சேவிங் அரவுண்ட் ஒரு 2 இயர்ஸ். எல்லாமே ஆன் ட்ராக்ல நடந்தால் கூட அரவுண்ட் 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் சேவ் பண்ணுறாங்க. பட் உங்கள் கேஸில் யூ ஆர் கம்ப்ளீட்டிங் இட் இன் 7.5 இயர்ஸ். ஆமாம். உங்கள் ஜூனியர்ஸ்லாம் இப்போ எப்படி கம்ப்ளீட் பண்ணுறாங்க? அவங்களுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா 1 இயர் ஆகும்ல? ஆமாம். இஃப் இன்டர்ன்ஷிப் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஒரு 8 இயர்ஸ் 9 இயர்ஸே ஆயிடும் அவங்களுக்கு. கரெக்ட். ஸோ ஹியூஜ் 3 இயர்ஸ் ஆஃப் தேர் லைஃப், அதுவும் அந்த யங் லைஃப்ன்றது இட்ஸ் a பிக் டிசிஷன் that they have to make. இது ஆவரேஜாக ஒரு எப்படி சொல்லலாம்னா, இந்தியாவில் படிக்கிற ஒரு யூஜி ஸ்டூடெண்ட் he is completing பிஜி ஆல்சோ in the total 10 இயர்ஸில். கரெக்ட். அவங்க ஒரு 30 ஏஜ் ஆகிறப்போ முடிக்கிறாங்க பிஜியையும். அந்த ஒரு எரால அந்த ஃபாரின் கிராஜுவேட் வந்துட்டு அவங்க யூஜியை முடிக்கிறாங்க. கரெக்ட். ஸோ இந்த ட்ரூத்தை யாரோ காமிக்கிறதில்ல. ஆமாம், அது நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை. கரெக்ட். அண்ட் இப்போ இந்த ரூல்ஸ் படி ஃபாரினில் 1 இயர் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணும். அண்ட் அந்த ரூல்ஸ் வந்து வேரி ஆகுதா கண்ட்ரீஸ் வைஸ்? இப்போ கண்ட்ரி லைக் ஜார்ஜியா அங்கேனா 1 இயர் தான் இன்டர்ன்ஷிப்பா, இல்லை இன்டர்ன்ஷிப்பே வந்து 2 இயர்ஸ் இருக்குமா? ஸோ ஜார்ஜியா, பிலிப்பைன்ஸ், அப்புறம் சைனா அங்கெல்லாம் ஆல்ரெடி இம்ப்ளை ஆகிட்டு இருக்கிறது என்னென்னா, அங்கேயும் இன்டர்ன்ஷிப் பண்ணணும், இங்கேயும் இன்டர்ன்ஷிப் பண்ணணும் அக்கார்டிங் டு என்எம்சி. ஓகே. ஆனால் நான் போன கண்ட்ரியில் என்னோட காலேஜஸ் அண்ட் என் கண்ட்ரி காலேஜஸ் வந்துட்டு அந்த இது இம்ப்ளை பண்ணலை. ஓகே. ஜஸ்ட் அந்த 54 மந்த்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. எனக்கு அடுத்த லைக் அந்த நவம்பர் 18, 2021 அட்மிஷன் அதுக்கப்புறம் போட்டவங்களுக்கு கண்டிப்பாக என் காலேஜாக இருக்கட்டும் எந்த காலேஜாக இருக்கட்டும் அது கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ ஆல்ரெடி நடைமுறையில் இருக்குன்னா அது இந்த ரஷ்யா, சைனா, பிலிப்பைன்ஸில் ஆல்ரெடி அங்கே 1 இயர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அங்கே ஆல்ரெடி 1 இயர் அவங்க காலேஜ்லேயே மேண்டேட் பண்ணுறாங்க. ஆமாம். 1 இயர் அவங்க வந்து அங்கே கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக பண்ணணும். அவங்க அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் இங்கே வந்து எஃப்எம்ஜி பண்ண முடியும். ஆமாம். ஸோ இன் சம் சென்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருந்திருக்கு. யூஆர் சேவிங் ஒரு 1 இயர். ஆமாம். கரெக்டாக, அதுவும் இந்த ரூல்னால. ஆமாம். நான் என்னன்னு தெரியல, என்னோட பேட்ச் வந்து ஒரு லக்கியோ என்னவோ தெரியல. ஃபீ ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், அப்புறம் அகாடமிக் வைஸாக இருக்கட்டும், டீச்சர்ஸ், அதுக்கப்புறம் இந்த இன்டர்ன்ஷிப்ஸ் அதுவாக இருக்கட்டும், அது எல்லாமே ஒரு பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு எங்களுக்கு. ரைட். ஸோ போக போக உங்களுக்கு ஆக்சுவலி ஃபாரினில் போய் படிக்கிறதுக்கு இன்னும் நிறைய தடைகள் வந்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒன்று வந்து யூஜி கண்டிப்பாக கிளியர் பண்ணோம். அது வந்து ஓகே தான், ஏன்னா ஒரு மினிமம் ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் ஃபாரினில் போய் படிச்சிங்கன்னா அங்கே ஒரு ஒன் இயர் இன்டர்ன்ஷிப் பண்ணோம், மறுபடியும் வந்து இங்கே ஒரு 1 இயர் இன்டர்ன்ஷிப் பண்ணோம் அப்படின்ற இதெல்லாம் இருக்குது. ஓகே. அண்ட் இப்போ வந்து நெக்ஸ்ட் இப்போ எக்ஸாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இது வந்து கொஞ்சம் தெர் வில் பி சம் சேஞ்சஸில் இதில். ஏன்னா அவங்க வந்து 1 இயர் அங்கே இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு வருவாங்க, அதுக்கப்புறம் டேரெக்டாக ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு டேரெக்டாக அவங்க பிஜி போயிடலாம். அவங்களுக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த எக்ஸாம் அந்த நடுவுல இந்தியாலயுமே இன்டர்ன்ஷிப் பண்ணணும். இன்டர்ன்ஷிப் அவங்க பண்ணணும். ஓகே. மேபி அவங்களுக்கு அந்த பிஜிக்கான ப்ரிப்பரேஷன் வந்து அப்போ ரொம்ப அவங்களுக்கு கண்டென்ஸ் ஆகிடும். ஆமாம். பிஜின்னு தனியாக அவங்க பண்ண தேவையில்லை, ஒரேடியாக அவங்க பிஜிக்கே போய்க்கலாம். ஆனால் இது அவங்க எந்த மாதிரி மார்க் அலோகேட் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியல, லெவல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியல. ஆமாம். பட் கண்டிப்பாக சொல்ல போனால் யூஎஸ்எம்எல்ஏ ஸ்டாண்டர்டுக்கு தான் இருக்கும், ஏன்னா அதுவுமே டஃப். ரைட். இட்ஸ் நாட் ஈஸி. ரைட். ஓகே, குட். வேற ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் ஃபன்னி இன்சிடென்ட்ஸ் இன் யுவர் காலேஜ் லைஃப் ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஃபன்னி இன்சிடென்ட்ஸ்னா லைக் எங்கள் காலேஜில் இருந்தெல்லாம் ட்ரிப்லாம் கூப்பிட்டு போக மாட்டாங்க. ஸோ நாங்கள் கேர்ள்ஸ் எல்லோரும் சேர்ந்து தான் ட்ரிப் போடுவோம். ஓகே. we will go for how the demography male female ratio la more girls அந்த மாதிரியா? எனக்கு அது கரெக்டாக தெரியல. ஓகே. ஈக்குவல் மாதிரி இருக்காது, தெரியல எனக்கு. ஓரளவுக்கு ஈக்குவல் தான். அப்படின்னா ஈக்குவலாக தான் இருக்குது, உங்களுக்கு கரெக்டாக தெரியலனா. ஓகே. ஸோ we will book one taxi, big taxi and mountains தான், ஃபுல் மவுண்டெயின்ஸ் தான், சம சீனரிஸ் அண்ட் ஃபால்ஸ் அண்ட் போகிற வழியிலே ரிவர்ஸ் இருக்கும். obviously summer time போவீங்க அப்படிதானே? winter will be too cold. விண்டருக்கு வந்துட்டு அந்த பலூன் ஸ்லைடிங் போகிறது அந்த மாதிரி எங்கள் குரூப்பே கூப்பிட்டு
பிளான் போட்டு போகிறது அந்த மாதிரி பண்ணுறது இருக்கும். அதுக்கப்புறம் நான் 5th இயரில் வந்துட்டு ஐ கேம் அவுட் ஆஃப் த ஹாஸ்டல். ஸோ மை ஃப்ரெண்ட்ஸ் வில் கம் டு மை ஹோம் அண்ட் குக் வீட் டுகெதர். இந்த மாதிரி தான் ஜாலியாக தான் பண்ணிட்டு இருப்போம். ஓகே. அண்ட் வேற அங்கே ஃபெஸ்டிவல்ஸ் அந்த மாதிரி எதாவது இருக்குமா? லோக்கல் ஃபெஸ்டிவல்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ஆக்சுவலி ஈவன் தோ யூ அப்ராட் போனாலும் இட் ஃபீல்ஸ் லைக் ஏதோ இந்தியாவில் ஏதோ வேற ஸ்டேட்ல இருந்த மாதிரி தான் நீங்கள் பேசுறீங்க. ஆமா, ஏன்னா இருந்த பீப்புள் எல்லாமே இந்தியன்ஸ், நார்த் பீப்புள், சவுத் பீப்புள், பாகிஸ்தானிஸ் தான் இருந்தாங்க. அண்ட் சும்மா அந்த எங்கள் கேம்பஸை விட்டு வெளில போனால் தான் ஓகே நாங்கள் ஃபாரின்ல இருக்கோம் அந்த மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ பிகாஸ் எங்கள் கேம்பஸே பில்ட் ஃபார் அஸ் தான். எங்களுக்கு பார்த்து கட்டி கொடுத்தாரு எங்கள் டீனை. நர்சரி மாதிரி ப்ரொடெக்ஷன் நான் வர்றதுக்கு முன்னாடிலாம் எங்கள் ஹாஸ்டலுக்குள்ளே ஸ்பா இருக்குன்னு சொன்னாங்க, ஜிம் இருக்குன்னு சொன்னாங்க, எல்லாமே உள்ளே இருந்துச்சு. பட் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக வந்ததுனால அது எல்லாமே ஹாஸ்டலாக மாற்றிட்டாங்க. ஓகே ஓகே. ஆமாம். ஸோ தீபாவளி கொண்டாடுவோம், கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம், அப்புறம் நோன்பு வைக்கிறத நாங்களும் உட்காந்து வைப்போம். ஸோ எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது எங்களுக்குள்ள. கல்ச்சுரலாக வரவேற்போம், லைக் எங்களோட ட்ரெஸ்ஸஸ் கொடுக்கறது. இப்போ நார்த் பீப்புளுக்கு அவங்க ஆசையாக வருவாங்க, அவங்க சாரீஸ் வேணும் அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ கல்ச்சுரலாக அவங்க வந்துட்டு அடாப்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவாங்க, நாங்களும் பண்ணிக்க ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ ஃபெஸ்டிவல்ஸ் நாங்கள் ஒரு ஃபெஸ்டிவல்ஸும் விட மாட்டோம். பொங்கலாக இருக்கட்டும், எதுவாக எல்லாமே கொண்டாடுவோம். ஸோ அந்த வகையில் வி என்ஜாய்ட் அவர் காலேஜ் டு த ஃபுல்லஸ்ட். திரும்பியும் காலேஜ் படிக்கிறியான்னா கண்டிப்பாக செட்டோட நான் கண்டிப்பாக படிப்பேன். அந்த 5 வருஷம் தட் வாஸ் அ கோல்டன் எரா ஃபார் அஸ். சூப்பர். அண்ட் உங்களுக்குள்ளேயே வந்து நீங்கள் அங்கே போனதுக்கு அப்புறமா ஒரு பிக் சேஞ்ச் அப்படின்னு ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்களா? ஸோ என் ஃபேமிலி வந்து என்னை அவ்வளோவா டவுட் பண்ணது கிடையாது. தே நோ தட் ஐ கேன். பட் என்னோட சோம்பேறித்தனத்தினால சம் இயர்ஸ் லைக் ஸ்கூல் டைம்ஸில் நான் படிக்க மாட்டேன், என் இஷ்டம் தான், நான் நினச்சா படிப்பேன் இல்லாட்டி படிக்க மாட்டேன். ஸோ தே டோன்ட் யூஸ் டு ஃபோர்ஸ் மீ. பட் என்ன டீச் பண்ணாங்கன்னா படிப்பு ரொம்ப முக்கியங்கிறத விதைச்சிட்டாங்க. ஸோ ஐ நோ தட் எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ தே ஹேட் மோர் கான்ஃபிடென்ட் தென் மீ. எனக்கு இந்த என்எம்சி சர்டிஃபிகேட் வராமல் இருந்துச்சு, அதனால தான் என்னால் ஜான்வரி எழுத முடியல. பட் நான் டவுனாக இருந்தப்போ கூட தேவர் ஸோ என்கரேஜிங் மீ. ஸோ அந்த விதத்தில் எங்கள் பேரண்ட்ஸ்னால எனக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு, நான் எங்கே போனாலும் பொழைச்சிப்பேன், அந்த மாதிரி பயப்பட மாட்டேன்னு. ஃபெல்லோஷிப் நல்லா கொடுத்துச்சு ஃபாரின் போனதுனால. ஐ நோ ஹவு டு கேதர் பீப்புள் அண்ட் ஓரளவுக்கு பேச கற்றுக்கிட்டேன் அங்கே போயிட்டு. அண்ட் ஐ நோ ஹவு டு டீல் பீப்புள் ஓரளவுக்கு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மெச்சூரிட்டி லெவலை சொல்லி கொடுத்துருக்கு நான் அப்ராட் போனதுனால. மேபி இந்தியாவில் இருந்திருந்தால் அது கொஞ்சம் டிலே ஆயிருக்குமோன்னு எனக்கு ஒரு ஃபீல். அங்கே போனதுனால ஐ எம் புஷ்ட் இன் டு அ சர்க்கம்ஸ்டன்சஸ் தட் ஐ ஹாவ் டு பி லைக் தட்னு. ஸோ அந்த விதத்தில் ஸோ உங்களோட பர்சனல் க்ரோத் வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்திருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க. ஆமாம். இங்கே இருந்திருந்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி. ஏன்னா இப்போவுமே எனக்கு வீட்டுக்கு போனால் கூட எங்கள் மம்மி டேடியை தான் டிபெண்ட் பண்ண தோணுது. இதே என்னை தனியாக விட்டுட்டாங்கன்னா ஓகே நான் தான் அப்படின்னு இருக்கு. ஸோ இதே இந்தியாவில் இருந்திருந்தா கண்டிப்பாக அம்மா அப்பாவே ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருந்திருப்பேனோன்னு எனக்கு ஒரு கரெக்ட். அண்ட் ப்ளஸ் வந்து இப்போது நீங்கள் தனியாக நிறைய ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, ஃப்ளைட்லாம் ஆப்வியஸ்லி தனியாக தான் போயிட்டு வந்திருப்பீங்க. ஸோ ஆப்வியஸ்லி வீட்டில் உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் வந்துருக்கும், அப்படி தானே? ஆமாம். சோலோ ட்ரிப்பும் நான் போயிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் வரலனாலுமே டிலே பண்ணி வராங்கனாலுமே நான் சீக்கிரம் போனேன்னா நானே போயிடுறது. ஸோ அந்த விதத்தில் நான் இப்போவுமே அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்கே போகணுன்னாலும் நானே போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிகாஸ் 12th வரைக்கும் எங்கேயுமே போகாத ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து திடீர்னு அனுப்பும்போது பர்சனலி இட்ஸ் நாட் லைக் சிம்பிள், பிக் டீல் தான். அதுவும் இந்தியாவில் இருந்துட்டு லைக் எப்படி சொல்கிறது, ஒரு சேஃப்டின்னுங்கிறது ஒரு முக்கியம். ஏன்னா நம்ம இங்கே ரொம்ப பொத்தி பாதுகாத்துருப்பாங்க, அங்கே போனோடனே அவ்வளோ சேஃப்டி இருக்கிறதுனால நம்பி அனுப்புனாங்க. ஸோ
அண்ட் நிறைய சாமர்த்தியங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் லைஃப் கற்றுக் கொடுத்ததுனால இட் வாஸ் ஈஸி. ஓகே, அது அங்கே போனதுனால நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்றீங்க. அங்கே போனதுனால தான் கற்றுக்கிட்டேன். ஓகே, ஃபைன். ஸோ ஒரு க்ளோசிங் மெசேஜ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஃபார் பீப்புள் ஆர் வாட்சிங் திஸ், உங்களோட ஜேர்னியை வச்சு. ஸோ அப்ராடில் படிச்சுட்டு வந்த எல்லாரும் தே ஆர் நாட் லோவர் இன் ஐக்யூன்னு கண்டிப்பாக கிடையாது. தே ஆர் நாட் கேப்பபிலிட்டி லெஸ்ஸர். ஆர் ஆமாம், டேலண்ட். தே ஆர் டேலண்டட் டூ. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு நீட் ஸ்கோர் பண்ணி போகிறாங்க. ஸோ அவங்க நல்லா கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். ஒன்ஸ் போகிறாங்க சீக்கிரம் முடிக்கணுங்கிற அந்த கான்ஃபிடென்ட்டோடு இருக்கணும். ஈவன் தோ எஃப்எம்ஜி டிலே ஆனாலும் பரவாயில்ல, அடுத்த அட்டம்ப்டில் இன்னும் எஃபோர்ட் போட்டு வின் பண்ணுற வழியை கண்டிப்பாக பார்க்கணும். மனம் தளர விடக்கூடாது. எஃப்எம்ஜி ஒரு தடவை போயிடுச்சுன்னுட்டு. அப்புறம் நல்ல கன்சல்டன்சியாக பார்த்து போங்க போகிறதுனா. சீனியர்ஸ் கிட்ட நிறைய கைடன்ஸ் கேட்டுக்கணும். கண்டிப்பாக நல்லா படிக்கணும். நல்லா படிக்கிறதையும் தாண்டி எப்படி படிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இருக்கிற எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு அப்புறம் கடைசியில் எக்ஸாமில் போட்டு விட்டுறக்கூடாது. we should know what is important for exam. ஸோ அது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வேணும்னா மட்டும் போங்க அப்ராடுக்கு. வேற யாரோ போகிறாங்கங்கிறதுக்காக போகாதீங்க. ஏன்னா இட்ஸ் அபவுட் யுவர் ஃபியூச்சர். கரெக்ட். அண்ட் ஆல்சோ அந்த கான்சிக்வன்சஸை தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் ரிட்டர்ன் வரும்போது இங்கே எஃப்எம்ஜின்ற ஒரு பெரிய பேரியர் ஒன்று இருக்குது. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு யூ ஹேவ் டு டேக் த டிசிஷன். ஆமாம். அண்ட் இட்ஸ் அ ரிஸ்கி திங் தான். ஏன்னா நம்ம வேற ஒரு கண்ட்ரி போகிறோம். ஸோ எனிதிங் மே ஹேப்பன். லைக் கோவிட் ஹேப்பன்ட், யுக்ரைன் வார் ஹேப்பன்ட், எனிதிங் மே ஹேப்பன். ஸோ யூ ஹேவ் டு பி ப்ரிப்பேர்ட் மென்டலி. ஸோ பார்த்து பொறுமையாக முடிவெடுத்துட்டு அப்புறம் நீங்கள் போகிறதுனா போங்க. ஓகே, ஸோ ஐ திங்க் தட்ஸ் அ குட் பிளேஸ் டு ஸ்டாப். Thank you, Janish. Thank you for sharing your struggles, experience and advice for the students. Hope we can talk again sometime. Actually, I am also thankful for you guys because இந்த awareness நான் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். Okay. And thank you for your good team. Thank you. Thank you for giving this good opportunity. Thank you for the conversation.